வள்ளல் பெருமான் நமக்கு வந்து நித்திய கர்ம விதியில வந்து பல்வேறு தலைப்புகளை சொல்றார். காலையில அதிகாலையில் எழுந்திருச்சு இரவு படுக்கின்ற வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெருமான் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா? காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து இரவு படுக்கிறதுக்கு சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ வள்ளலார் வந்து சாப்பிட்ருப்பாரா அப்படின்னா வள்ளலாரும் சாப்பிட்ருக்கார். இந்த உலகத்துல கடவுளாக பிறந்தா கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்துதான் ஆகணும். யாருமே பிறந்த உடனடியே அப்படியே பிறந்த உடனடியே கடவுளாலே அருளே பிழைய போறதில்லை. வள்ளல் பெருமானுக்கு எல்லா உணர்வுகளும் இருந்தது அப்படின்றதுக்கு பாடல்கள் சான்றுகள் நிறைய இருக்கு. வள்ளலாருக்கு எல்லா உணர்வுகளும் இருக்குது. நம்மள மாதிரி பசி இருந்துச்சு, நம்மள மாதிரி கோபம் இருந்துச்சு, நம்மள மாதிரி எல்லா உணர்வுகளும் வள்ளல் பெருமானுக்கும் இருந்தது. காமம் இருந்தது, லோபம் இருந்தது, பொறாமை இருந்தது, மாயை இருந்தது அப்படின்ட்டு பெருமான் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பாடல்ல வந்து வள்ளலார் வந்து சொல்றாரு, மாயையால் வினையால் அரி பிரமாதி வானவரெல்லாம் மனமதி மயங்கி தீய காரியங்கள் செய்திடில் அந்தோ இச்சிறியன் செய்திடில் புதிதோங்க. என்ன சொல்றேன்னா, மாயை ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், கர்மா, மாயை. வள்ளலார் சொல்றாரு, மாயையால் வினையால், மாயினாலையும் வினைகள். மாயை என்பது ஒரு இல்லாத ஒன்றை இருப்பது போன்ற காட்டுறது, இல்லை இருப்பதை இல்லாதது போன்ற நமக்கு தெரியுது. மாயை இல்லுஷன் சொல்லுவாங்க மாயை. இந்த மாயையாலே வினைகள், வினைகள்னா 3 வகையான வினைகள். சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமி கர்மம். 3 வகையான கர்மம், இதுதான் வினைகள். பாஸ்ட், பிரசன்ட், இந்த ஃபியூச்சர் 3 கர்மாக்கள்ல வந்து மனிதனுக்கு. அப்ப இந்த மாயாலையும் வினையாலையும் அரி பிரமாதி, அரின்னா கிருஷ்ணன், திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி இல்லையா, கிருஷ்ணன் பகவான். அது வந்து அவர்களுக்கும் அரி பிரமாதி, பிரம்மனுக்கும் அரி இந்த கிருஷ்ணனுக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகன்ற வான் உலகத்தில் வாழ்கின்ற அந்த கடவுள்களுக்கெல்லாம் அந்த இரு மலம் இருந்ததுங்கிற வள்ளலார். அப்ப என்ன சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் அவர் இரு மலம் இருந்தது, அதனால அவங்களும் தவறு பண்றாங்க. அவங்களே தவறு, என்னை படைத்த பிரம்மாவே தவறு பண்ணும்போது நான் தவறு பண்றது என்ன புதுசா? மாயையால் வினையால் அரி பிரம்மாதி வானவர் எல்லாம் மனமதி மயங்கி தீய காரியங்கள் செய்திடில் அந்தோ இச்சிறியன் செய்திடில் புதிதோங்க. அவங்களாம் தவறு பண்றாங்கனாக்கா அப்ப நான் இந்த உலகத்தை பிறந்துக்கிட்டு நான் தப்பு செய்து புதுசா நானும் செய்யறான் இல்லையா? அப்ப தவறு பண்றீங்க. பெருமாள் சின்ன சின்ன தவறுகள் அந்த காலத்துக்கு ஏற்ப மாதிரி தவறுகள் பண்றீங்க. ஆனா அது வந்து புதுசு இல்லையா? சரி, கடவுள்கள் எப்படி தப்பு பண்ணுவாங்க? இப்ப நாம தப்பு பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆசா பாசத்துல ஏதாவது தப்பு பண்றோம். கடவுள் எப்படி தப்பு பண்ணுவாரு அப்படின்னாக்க, ஏதோ ஒரு கடவுள் வச்சுக்க, ஒரு பிரம்மான்னு வச்சுக்கங்களேன். பிரம்மா வந்து 4 வேதங்களை நமக்கு வந்து கொடுத்தாரு. ரேக்கிய சூர் சாம அதோட 4 வேதங்கள். 4 வேதங்களை எப்படி கொடுத்தாருன்னா, ஒரு 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 இறைவனை பத்தி ஒரு முழுமையா தெரியாத ஒரு விஷயத்த, இவ்வளவுதான் இறைவன், இதுதான் கடவுள், இதுக்கு இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், தவறான மார்க்கங்களை, தவறுடைய பிழை உள்ள ஒரு மார்க்கத்தை, பிழை உள்ள ஒரு கடவுள் நிலையை நமக்கு வந்து அருளி சென்று இதை தான் நீ கடைப்பிடிச்சாகும்னு சொல்லுவோம். இப்பயும் சில மார்க்கங்கள்லாம் இருக்குது, நம்ம இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல வேணாம். அந்த மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க கறி சாப்பிடலாம், மாமிசம் சாப்பிடலான்னு தப்பு இல்லை, சாப்பிடலாம், பலி கொடுக்கலான்னு தெரியுது இல்லை, ஒரு உயிர்களை கொள்ளலான்னு சொல்லுது. அந்த மார்க்கம் ஏற்றுக்குது. அப்போ தவறான மார்க்கத்தை தானே போதிச்சிருது. தவறான இப்படி செய்யலான்னு தப்பு தானே அது, மக்களுக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு நான் எங்கள் தாத்தா பலி கொடுத்தாரு, நான் பலி கொடுத்தேன், எங்கள் அப்பா பலி கொடுத்தாரு, இந்த மார்க்கத்தை நான் குலதெய்வத்துக்கு வணங்கிட்டு வரோம், நீங்கள் என்ன வள்ளலார் வந்து எந்த உயிரும் கொள்ளாதையும் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அப்போ அவர்களை சொல்ல வச்சதுக்கு யார் காரணம்னாக்கா, அந்த மாதிரி தவறான மார்க்கத்தை சொல்லி கொடுத்தவங்க காரணம். அவங்க சொல்லி கொடுத்தனால தானே அவங்க வந்து இது மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவங்க தப்பு தானே அது. இது மாதிரி பல்வேறு மதங்கள் இருக்குது, சமயங்கள் இது மாதிரி சின்ன சின்ன சிறு தெய்வங்கள் இது மாதிரி செய்கிறாங்க. பெரிய தெய்வங்கள் இது மாதிரி பண்ணுறாங்க. ஒரு மதங்களே பண்ணுறாங்க. ஒரு மதத்திலே சில மதங்கள்லாம் பார்த்தா நீ மாமிசம் எடுக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்குது. ஒரு உயிரை கொள்வது எப்படி தப்பு இல்லைன்னு சொல்லுது. ஒரு உயிரை கொள்வது தப்பு தானே. அந்த உயிரை கொள்வது சரினாக்க நாம அந்த மதத்தை கடைப்பிடிக்கிறவங்க சொல்ற நம்ம வந்து ஒரு உயிருக்கு இன்னொருத்தவங்க நம்மளை கொன்னா நமக்கு சம்மதம் இல்லை. நம்மள யாராவது ஒருத்தவங்க நம்மளை கொண்டா நம்ம பரவாயில்ல, ஜாலியா இருக்குது,
ஏன்னா நீ கொல்லுங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லுவோமா? பரவாயில்லங்க சார், நீ கொஞ்சம் விஷம் கொடுங்க, நான் சாப்பிட்றேன், ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதில்லை. எந்த ஒரு உயிரினங்குமே சாவறதுக்கு பயந்து ஓடுது. தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல இருந்து படாத பாடுபடும். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது நோய் வந்து எப்படியாவது நான் காப்பாற்றி இந்த உலகத்துல வாழணும். ஒவ்வொரு எறும்பு நசுக்கு போனா கூட எறும்பு ஓடுது, திட்டாப்புல திட்டாப்புல ஓடுது. எறும்பு எத்தனை வருஷம் வாழ போகுது? எறும்பு எத்தனை வருஷம் வாழ போகுது? என்ன இந்த உலகத்துல பெருசா நம்மளை விட வாழ போகுது? பெருசா கார் வாங்கி ஜாலியாக இருக்க போதா? கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்க போதா? இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜாலியாக இருக்க போகுது? என்ன? ஆனா அந்த எறும்புக்கு கூட ஒரு அற்பமான வாழ்க்கை தான் வாழுது. ஆனா அந்த எறும்பு கூட தன் உயிரை காப்பாத்திக்கிட்டு தட்டாப்பட ஓடுது. ஒரு பாம்பு நம்ம சத்தம் போட்டோம் ஓடி போகுது, தன் உயிரை காப்பாத்திக்க ஓடுது. அந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரும் எந்த உயிரும் சாவறதுக்கு மரணத்தை ஏற்பதுக்கு இல்லை, தன்னை காப்பாற்றி கொள்ளதான் போகுது. அப்படி காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு உள்ள உயிர்களை கொல்லணும், கொல்றது பரவாயில்லன்னு நினைக்கிறது எப்படி நல்லதா இருக்கும்? பெரிய பாவம் தானே அது. அதை சில மதங்கள் சொல்லுது, நீங்க கொன்னுக்கலாம், தப்பு கிடையாது, செத்து போகலாம், பரவாயில்ல அப்படி ஏத்துக்குது இல்லை. நம்ம சன்மார்க்கம் சொல்லுது, திருக்குறள் சொல்லுது சாவாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு. கொல்லான் புலாலை மறுத்தனை கை கூப்பி எல்லா உயிர்களும் சொல்லும் அப்படி திருக்குறள் சொல்லுது. வள்ளலார் சொல்ல எல்லா உயிரும் தம் உயிர் போல் நினைங்கன்னு வள்ளலார் சொல்றாரு. சரி, அகஸ்தியர் சொல்றாரு, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கணுமா? இந்த உலகத்துல நீ நினைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் நோய் வரக்கூடாது, ரொம்ப காலம் ஆரோக்கியமா வாழணும், நினைச்ச நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் உலகத்துல அப்படின்னு நீ நினைக்கிறியா? நீ நினைச்சதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கணும்னாக்க நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்க புண்ணியம் பண்ணணும். எப்படி புண்ணியம் பண்ணணும்? எந்த உயிர்களையும் கொல்லாம புண்ணியம் பண்ணணுங்கிற. பழித்திடவே வேணும் என்றால் புலத்தினே ஐயா, பாரில் உள்ள உயிர்கள் எல்லாம் தம்முயிர் போல் எண்ணி சலித்திடாய் ஒரு நாளும் தர்ம செய், சந்தேகங்கள் செய்யாதே, சதி செய்யாதே, சலித்திடவே கர்மத்தால் பிறவி கிட்டும், தர்மத்தால் சாய் உச்சி பதவி கிட்டுங்க. நீ நினைச்சதெல்லாம் பழிக்கணும்னாக்க சலிக்காம தர்மம் பண்ணு. எப்படி தர்மம் பண்ணும்? பாரில் உள்ள உயிர்கள் எல்லாம் தம்முயிர் போல் எண்ணி, எல்லா உயிர்களையும் உன் உயிர் போல் எண்ணி நீ தர்மம் செய்தால் நீ நினைச்சதெல்லாம் பழிக்குங்கிற. இப்போ பழிக்கணும்னாக்கா தர்மம் பண்ணும். அப்போ எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் போல் நினைக்கணும் அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லுது, நம்ம உயிர் சொல்லுது. ஆனால் மற்ற மார்க்கம் பரவாயில்லங்க. அப்ப தவறான மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு யாரு போதிச்சானா? ஒரு விஷயத்தை தப்பா போதிச்சுட்டா அதை பிடிச்சுக்குவான் மக்கள். காலகாலமா பிடிச்சி அவன் கடவுளை அடைய வந்த ஒரு மனிதன் வந்து அந்த தவறான மார்க்கத்துல பிறந்ததுனால, அந்த ஜாதியிலோ அந்த மதத்திலையோ அந்த ஊர்லயோ பிறந்ததுனால அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்காக தன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு கடைசியில் அவனு செத்து போயிடுறான். அப்ப அவனை தவறான வழிக்கு தவறு செய்து வைத்தது எதுனாக்க அந்த மார்க்கம். அதுக்கு அந்த மார்க்கத்தை எழுதி கொடுத்தது அந்த உலகத்துக்கு யாரோ அவங்க தான். ஆனாதான் அந்த தேவர்கள், அந்த கடவுளர்கள், அந்த மத கடவுள்கள், அந்த சமய கடவுள்கள். அதான் வள்ளல் பெருமான் வந்து சொல்லும்போது, மாயையாளில் வினையாளில் தவறுகள் செய்கின்றார்கள், கடவுளே தவறு செய்கின்றாங்க அப்படிங்கும்போது நான் செய்யறது புதுசாக கேட்கிறாரு. அதனால இப்போ கடவுள்கள்லாம் தவறு செய்தினார்கள், வள்ளல் பெருமான் சிறு சிறு தவறுகள் செய்தார். சிறு சிறு தவறுகள் செய்வதற்கு என்ன காரணம்னாக்க அவருடைய அந்த உலகத்தில் ஏற்பட்ட உணவு பழக்க வழக்கம் தான். சாதாரண ஒரு தண்ணி குடிக்கிறோம், இப்போ சொன்னாங்களே அம்மா தண்ணி பற்றிக்க, தண்ணியில் நிறைய குணாதிசயங்கள். அந்த தண்ணி குடிக்கிற வரைக்கும் அந்த தவறுகள், அந்த உணர்வுகள் அவனை வந்து கஷ்டப்படுத்தியே இருக்கும். சாதாரண தண்ணியில் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. சாதாரண தண்ணியில் விஷம் கலந்துருக்குது. ஒரு பாகம் விஷம் இருக்குது, ஒரு பாகம் அமிர்தம் இருக்குது, ஒரு பாகம் பஞ்சபூத குணங்கள். பஞ்சபூத குணங்கள் இருக்குது உணர்வுகள். அந்த உணர்வுகள் நல்லது கெட்டது இருக்குது. விஷத்தை வந்து என்ன பண்ணாக்கா அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஆல்பாபைன், புரோட்டீனு, யூரியா, இது எல்லாமே விஷம் தான். தண்ணியில் இருக்கிற விஷம் தான், எல்லாம் கலந்து தான் வருது. கொதிச்சு வைக்கும்போது ஒரு 5 லிட்டர் தண்ணியை 4 லிட்டர் தண்ணியாக கொதிக்கும் போது அதில் இருக்கிற விஷம் சரியாகும். விஷம் சரியானா என்ன ஆகுனாக்கா நம்மளால அந்த தண்ணியால நமக்கு நோய் வராது. சாதாரண தண்ணி தான், 5 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணியாக கொதிக்க வைக்கும் போது அந்த விஷத்தன்மை, அந்த விஷ பாகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த விஷத்தன்மை நோய்க்கு உற்பத்தி பண்ணக்கூடிய பாகம் சரியாயிடும். அடுத்து 4 லிட்டர் இருக்குது. இன்னொரு பாகம் என்னன்னாக்கா பூத குணம். பூதம்னா என்னக்கா நம்ம உடம்புக்கு ஏற்பட உணர்வுகள், உணர்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சத்து. இப்போ நமக்கு உணர்வுகள்னா 14 ராகாதி குணங்கள். இது தவற குணத்தை, தீய குணங்கள் 14 ராகாதி குணங்கள். இந்த 14 ராகாதி குணங்களும் எங்கிருந்து வருதுனாக்க நம்ம சாப்பிட்ற வாட்டர் கண்டென்ட் ஃபுட்டு தான். வாட்டர் கண்டென்ட் ஃபுட்டுனாக்க நீரம்சமான உணவுகள் பழமாகலாம், ஜூஸ் ஆகலாம், பச்சை தண்ணியாகலாம்,
நம்ம சாப்பாடு ரசம் மோர் எல்லாமே தண்ணி கலந்த எல்லா பொருளுமே உணர்வு இருக்குது. புதுசாக மனிதனுக்கு காமம் வந்துடல, அந்த நீரின் வழியாக தான் காமம் வருது. புதுசாக கோபம் வரல, நீரின் வழியாக கோபம் இருக்குது. அப்போ அந்த உணவுல அந்த நீர்த்தன்மையில அந்த அந்த உணர்வுகள் வந்து கலந்துருக்கு. காம உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளியில் அதிகமாக இருக்குது. சாதாரண தக்காளியில நிறைய காம உணர்வுகள் இருக்கு. முருங்கைக்கான்னு சொல்றாங்க, முருங்கைக்கால சத்து இருக்குது. ஆனால் அதை விட தக்காளி இருக்குது, வெங்காயத்தில் இருக்குது, பூண்டுல இருக்குது, கடுகுல இருக்குது, நீர் சத்து உள்ள காடுகள் எல்லாமே. சித்தர்கள் அந்த காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கும். கடவுளை அடையணும்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கும். பிரம்மச்சரியம் என்பது 12 ஆண்டுகளை வந்து குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த உணர்வுகளை சாப்பிடும்போது இது கூட அவன் மல்லு கட்டிட்டு இருப்பான். கோபத்து கூட, உணர்வுகளோ, மோகத்து கூட, தாகத்துக்குள்ள, பொறாமை, இந்த உணர்வு 14 ராகாதி குணங்கள். இதுதான் பச்சை திரைன்னு வள்ளலார் சொல்றேன். இந்த 14 ராகாதி குணங்கள் கடவுளை பார்க்க முடியாம தடுக்கின்ற பச்சை திரை தான். பச்சை திரைனா என்னன்னாக்க ராகாதி குணங்கள்னு அர்த்தம். இந்த பச்சை திரை தான் நம்ம ஆன்மாவில் மறைச்சு கொண்டு இருப்பதுனால நம்மளால கடவுளை பார்க்க முடியல. கடவுள் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு, மேகம் மறைச்சிருக்கிறதுனால நம்ம சூரியன் தெரியல. இப்ப நமக்கு தெரியலங்கிறதுனால சூரியன் இல்லைன்னு அர்த்தமா என்ன? சூரியன் இல்லைங்களா? நம்ம இதே இந்த நேரத்துல வெளிநாட்டுல கால் பண்ணா அங்க சூரியன் தெரியறாரு. நம்ம ஊர்ல சூரியன் இங்க நீரோட்டில் மழை பெய்யுது, கிளவுட் இருக்கிறதுனால தெரியல. அது போல நமக்கு தெரியல, ஆனா கடவுள் இருக்காரு. நமக்கு தெரியல, கடவுள் இருக்குது. அதான் பச்சைத்திரை என்பது ராகாதி குணங்கள். அதே பச்சைத்திரை 2 பாகமா இருக்குதுன்னு வள்ளலார் பெருமாள் சொல்றாரு. உண்மையில் பச்சை, கருமையில் பச்சை, 2 ராகாதி குணம். அப்ப அதுல இந்த ராகாதி குணங்களும் ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. ஆசைன்னே ஒண்ணு இருக்குது. இப்ப கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது நம்ம உலகத்து மேல வைக்கிற பத்திய ஆசைகள், இச்சா பச்சங்கள், உலக மனைவி மேல, பிள்ளைங்க மேல, சொத்து மேல, அது வைக்கிற அந்த ஆசைகளை மட்டும்தான் கடவுள் வந்து நீக்கி கொடுப்பார். இன்னொரு திரைகளை நம்ம முயற்சி செய்துதான் நீக்குங்க. இன்னொரு ஆசை, 2 வகையான ஆசை. உலகத்து மேல வைக்கிறதும் ஒரு ஆசை தான். எல்லா உலகத்துல இம்பிரிக்கல் வேர்ல்டு, இந்த உலகத்து மேல நம்ம வைக்கிற எல்லா உயிரினங்கள் மேலேயும், பொருட்கள் ஆப்ஜெக்ட் மேலேயோ இல்லை நம்ம உணர்வுகளுக்கு மேல வைக்கிற ஆசையும் ஒரு ஆசை. அந்த ஆசைகளை தான் கடவுள் வந்து நீக்குவார். ஆனா கடவுள் மேலே நம்ம ஒரு ஆசை வைக்கணும். கடவுள் மேல ஆசை இருந்தாதான் அந்த உலகத்துக்கு ஆசைலாம் நீக்க முடியும். கடவுள் மேல் வைக்கிற ஆசையை வந்து அதுவும் பச்சை தருதான். அதை வந்து கடவுள் வந்து உடனடியாக நீக்க மாட்டார். அதை நாம தான் முயற்சி செய்து நீக்கிறீங்க. ஏன்னா கடவுள் மேல ஆசை போச்சுன்னா நம்ம கடவுள் அருளை பெற மாட்டோம். கடவுள் மேல ஆசை போச்சுன்னா நம்ம மார்க்கத்துல பயணிக்குமா? எப்படியாவது பிரிவி ஒழிக்கணும், நம்ம சொந்தக்காரன் பந்தாரம் எல்லாம் இறந்து போறாங்க, நோய் வந்துடுது, அந்த ஒரு வெறுப்புல தானே நம்ம கடவுள் மேல ஆசை வைக்கிறோம். இதுதான் ஆசை வைக்கிறோம் நம்ம. அப்ப கடவுள் மேல ஆசை வைக்கிறது ஒரு ஆகாதி தான். அதை வந்து கடவுள் வந்து கடைசியா தான் நீக்குவார். கடவுள் மேல ஆசை இருக்கணும், கடவுள் அருளை பெறணும்னு ஆசை இருந்தாதான் நம்ம மேலும் மேலும் கடைப்பிடிப்போம். ஆனா கடவுள் வந்தவொடனே அதை வந்து நீக்கி தர மாட்டார். இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள், பற்றுகள் தான் நீக்குவார். திருக்குறளையும் திருவள்ளுவரும் இந்த பற்றுகள், இந்த ஆசையை பற்றி பேசுகிறார். பற்றுக பற்றட்டான் பற்றினை, பற்றுக அப்பற்றை பற்றி விடற்கு. நீ பற்று இல்லாத இறைவன் மேல் நீ பற்று வச்சாதான் இந்த உலக பற்றுலாம் போகுது. வள்ளலாரும் சொல்றாரு, ஆசை உண்டேல் வம்மி நீங்கேன்னு. நீ ஆசை இருந்தா மட்டும் இங்க வாங்க, நானும் சரியில்லை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆசை உண்டேல் வம்மி நீங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அம்மையுமாய் அப்பவனுமா இருக்கிறார். அப்ப கடவுள் மேல் ஆசை வைக்கணுங்கிற. நீ ஆசை இருந்தா மட்டும் இங்க வாங்க. கடவுள் மேல் ஆசை வைப்பது ஒரு ராகாதி குணம் தான். உலகத்து மேல் வைக்கிற ஆசைக்கு பேர் ராகாதி குணம் தான். அந்த பச்சைத்திரை நீங்கணும்னாக்க நம்ம கடவுள் மேல் ஆசை வைக்கணும். இது கடைசி நிலையில தான் கடவுள் பால் ஆசையும் போகும். ஏன்னா கடவுள் தன்மையா நம்ம ஆகும்போது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல்லை. வேண்டுதல்னா வெறுப்போம். திருக்குறள் சொல்றது வேண்டுதல்னாக்க விருப்பம், வேண்டாமன வெறுப்பு. விருப்பு வெறுப்பற்று விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனடி சேர்ந்தாதான் நமக்கு என்னைக்குமே துன்பம் இல்லை. இந்த உலகத்துல எல்லா தன்மைகளும், நீ உலகத்துல என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க அடைஞ்சாலும் துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா துன்பம். உலகத்துல நீ எதை வேணாலும், ஒரு சிஎம் ஆகுங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுங்க, உலகத்துல எத்தனை ஆயிரம் கோடி சுத்தி வச்சிருங்க, எவ்வளவு குழந்தைகளை பெற்றுங்க, எத்தனையோ மனைவிகளும் கல்யாணம் பண்ணிக்கிங்க, நீ எவ்வளவு பொருள்கள் வச்சுக்கிங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க உலகத்துல அனுபவிக்கலாம். ஆனா துன்பம் இல்லை அப்படி சொல்ல முடியுமா? ஏதாவது எனக்கு துன்பமே இல்லை. ரீசெண்டா வந்து
டாட்டா ரத்தன் டாட்டா இறந்து போனார். எத்தனையோ சுற்றி வச்சுருந்தாராம். கடைசியில் வந்து அவருக்கு நோய் தெரியுங்களா, துன்பப்பட்டார். கோயம்புத்தூர்ந்து ஒரு வைத்தியர், சித்த வர்மா வைத்தியம் தான் போய் வைத்தியம் பண்ணிருக்காரு. என்ன பண்ண முடியும்? வைத்தியம் தான் பண்ண முடியும். நோய் எடுக்க முடியும்? வைத்தியம் பண்ணுறது வைத்தியம் தான் பண்ண முடியும். அதுபோல் இப்போ திருபாய் அம்பானியாக இருக்கட்டும், அனில் அம்பானியாக இருக்கட்டும், எத்தனை அம்பானிகளோ எவ்வளோ வசதி இருந்தாலும் இந்த உலகத்தை கட்டி ஆடுற முதலமைச்சர்கள் பதவியில் இருந்தால் கூட துன்பம் அவங்களுக்கும் உண்டு. எங்க எப்பதான் துன்பம் வராதுனாக்க, வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தால் விருப்பு வெறுப்பற்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கின்ற கடவுள் அருளை பெற்றால்தான் என்னைக்கும் துன்பம் இல்லை. அப்ப நமக்கு கடவுள் பால் ஒரு பற்று வேணும். உலக பற்றுகளை விடணும்னா கடவுள் பால் பற்றுவை. அப்ப ஆசை என்பது வேண்டும். அந்த ஆசை கடவுள் பால் இருக்க வேண்டும். ஆனா துன்பம் இல்லை. இப்போ வள்ளல் பெருமானுக்கு இந்த ராகாதி குணங்கள் இருந்தது. எதன் அடிப்படையில் இருந்தது? அவரும் நீர் உணவுகள் சாப்பிட்றதுனால அந்த குணம் அது இருந்தது. அதை பெருமாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடவுள் பால் அன்பு கொண்டு சத்து விசார உஷ்ணத்தை கொண்டு தான் அந்த ராகாதி குணங்கள் நீக்கினார். இந்த ராகாதி குணங்கள் எதனால் நீக்கி கொள்ள முடியும்னா சத்து விசார உஷ்ணம். தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தண்ணி குடிக்கிறா செத்து போயிடும். உடம்புல வந்து 67% வந்து தண்ணி தான். 1/3 பாகம் தண்ணி தான் உடம்புல. தண்ணி உடம்புக்கு தேவைதான். தண்ணி இல்லாமல் இருந்தால் உடம்புல ட்ரை ஆகிடும். இந்த நீர் இயக்கத்துக்கே தண்ணி தான். ரத்த உடம்பு தண்ணி தான். நம்ம உடம்புல மூளை தண்ணி தான், சுக்கிலம் தண்ணி தான், சுரோனிதம் தண்ணி தான், ரத்தம் தண்ணி தான். அப்போ தண்ணியை வந்து நமக்கு உடம்புக்கு தேவைன்னா தேவை. ஆனால் அந்த தண்ணியே நமக்கு கெட்ட குணாதிசயங்களும் உற்பத்தி பண்ணுது. அப்போ எப்படி அதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியும்னாக்க, நம்ம வந்து அந்த 5 லிட்டர் தண்ணியை 4 லிட்டராக காய்ச்சும் போது விஷத்தன்மையும் 3 லிட்டராக காய்ச்சும் போது அதில் இருக்கிற அந்த பூத குணமும் போகுது. இப்போ கடைசியில் ஃபில்டரில் அமிர்தம், அதுதான் தண்ணி. அந்த அமுதமாக தான் நம்ம உடம்பு வந்து மாற்றும். நம்ம சாப்பிட்ற உணவை அப்படியே நம்ம உடம்பு அப்படியே அப்சர்வ் பண்ணலை, அப்படியே பண்ணுது. அப்படி பண்ணால் நாம் ஏன் டாய்லெட் போகிறோம்? யூரின் எப்படி போகிறோம்? தனியாக யூரின் நம்ம எதை குடிச்சோமா? நம்ம எதை குடித்தோம்? தண்ணி குடித்தோம். இதில் என்ன கலந்துருக்குது? இதில் யூரின் கலந்துருக்குது. யூரின் சேர்த்து தான் குடிக்கிறோம். தனியாக வருது எங்கேச்சும்? தனியாக வருதா? சிறுநீர் எப்படி நமக்கு வருது? குடிக்க தண்ணியிலேருந்து தானே வருது. அப்போ சிறுநீர் சேர்த்து தானே குடிக்கிறோம். இதில் அமிர்தம் இருக்குது, பஞ்சபூதம் இருக்குது, சிறுநீர் இருக்குது. இது நம்ம குடிக்கும் போது சேர்த்து தான் குடிக்கிறோம். உடம்பு இது கழிவு நீ எனக்கு எதுக்கு உள்ள வரணும்? சிறுநீருக்கு என்ன பண்ணு? ஃபில்டர் பண்ணி யூரியாவே வெளியே தள்ளுது. யூரியா கிரேட் வந்து வெளியே தள்ளுது. இப்போ என்ன பண்ணோம்? நம்ம சேர்த்து சாப்பிடும். மலம் தனியாக நம்ம சாப்பிட்றோம். மலம் எப்படி உருவாகுது? நம்ம சாப்பிட்றோம். அப்போ உணவு கூட மலமும் சேர்த்து தான் சாப்பிட்றோம். நம்ம உண்டதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். என்னது? மலமாக போகுது. தனியாக சிறுநீர் தனியாக மலம்லாம் உருவாக்குறது எங்கேயும் உருவாகல. மலத்தையும் சிறுநீரையும் சேர்த்து தான் சாப்பிட்றோம். நம்ம உடம்பு என்ன பண்ணுது? நீங்கள் சாப்பிட்ற கழிவை வெளியே தள்ளிட்டு அந்த உணவை அமிர்தமாக மாற்றும். அமிர்தம் வந்து பிராணவாயு. அந்த பிராண விட்டல் ஃபோர்ஸாக மாறுது. அதை மட்டும்தான் உடம்பு எடுத்துக்கும். மீதி கழிவுலாம் வெளியே தள்ளிடும். இந்த அமிர்தமாக மாற்றுறது தான் நம்ம 5 லிட்டர் தண்ணியை 3 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணியை அமிர்தமாக மாறும், சத்தாக மாறிடும். இப்போ அப்படி மாற்றி குடித்தா அதிகமாக யூரின் போக மாட்டோம். நம்ம ஒரு நாளைக்கு 7 டைம் போகும். மழை காலத்தில் அதிகமாக போகும். அமிர்தமாக மாற்றி குடிக்கும்போது நமக்கு அந்த யூரின் அதிகமாக வெளியே வராது. இல்லைனாக்க யூரின் வெளியே விடலாம், வியர்வையாக வெளியே வரும். வியர்வையாக வெளியே தள்ளும். வியர்வையாகவும் வெளியே வரலனாக்க அது கிட்னியில் பாதிப்பு. கிட்னி ஃபெயிலியருங்கிறதுலாம் அதான். நமக்கு இந்த கழிவுகள் வெளியே தள்ளாமல் ரத்தத்தில் வந்து மூத்திரம் ரத்தத்தில் கலந்துரும். மூத்திரம் ரத்தத்தில் கலந்தோன்னா சத்து போகிற இடத்துல மூத்திரம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ நுரையில் என்ன பண்ணும்? சத்து ஆக்சிஜன் கிடைக்காம மூச்சு வாங்க. கிட்னி ஃபெயிலியர் கேஸ்லாம் பார்த்தீங்களா? கிட்னி ஃபெயிலியர்லாம் மூச்சு வாங்குவாங்க, தெரியுங்களா? அப்படி மூச்சு வாங்க. என்ன காரணம்னாக்கா அதில் வந்து அவங்க யூரின் வந்து சிறுநீர் வந்து அவங்க ரத்தத்தில் கலந்துரும். யூரியா அளவு இவ்வளோ தான் இருக்கணும், கிரியேட்டின் அளவு இவ்வளோ தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுனாக்கா மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, சத்து இருக்காது, உடல் வந்து வீங்கிக்கும். சேர்த்து குடிக்கிறோம். இப்போ வள்ளலார் சொல்கிற 5ல் 3 பாகமாக கன்வெர்ட் பண்ணி குடித்தோம், கொதிக்க வச்சு குடிச்சோன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. மழை நீர் குடிக்கலாம். ஏன்னாக்கா மழை நீரில் அமிர்தம், பனி நீர் அமிர்தம். சூடு பண்ணி குடிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் சில கார்பன் அப்படின்னா சில அழுக்குகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பக்கம் தான் எல்லாம் கம்பெனிலாம் ஆரம்பிச்சுட்டுங்க. அதெல்லாம் மேலே தானே போய்ட்டு எல்லாம் ஸ்டாக்காக நிற்குது. அதெல்லாம் சேர்த்து தானே மழை பெய்யுது. அதெல்லாம் கொஞ்சம் கொதிக்க வைத்தில்லை. முதல்ல 1/2 மணி நேரம் மழை எடுக்கக்கூடாது. மழை பெய்யுதுனாக்கா 1/2 மணி நேரம் மழை விட்டு அதுக்கடுத்து தான் மழை நீர் தான் பயன்படுத்தணும். பனி நீர் பயன்படுத்தலாம்.
ஆனால் தண்ணியிலே வந்து நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது. அப்போ வள்ளலார் அது தண்ணி குடிங்க. காலத்தில் ஒரு 50 ஒரு 80 வயசு 70 வயசுக்கு மேலாம் வெறும் சுடுதண்ணி மட்டும் ஒரு டம்ளர் குடிச்சுட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்டணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம மனம் அடங்கணும். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, சொல்லு போச்சுன்னா எல்லாம் போச்சு. காலத்தில் என்ன பண்ணணும், சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாழ்கிற மாதிரி. ஸோ தண்ணியில் அவ்வளோ அமிர்தம் இருக்குது. நீங்கள் 5 லிட்டர் தண்ணியை 3 லிட்டராக தண்ணி குதிச்சுன்னா அதே அமிர்தமாக வரும். நம்ம உயிர் பிராணம் அதிலே கிடைச்சிடும். தண்ணியில தான், தண்ணி சத்துல தண்ணியில தான் காமம் கலந்துருக்குது. அருளை பெறுவதற்கு காமம் கோபம் வந்து ரொம்ப தடையா இருக்குது. ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, பூண்டு சேர்த்துக்க மாட்டாங்க. யோகத்தில் இருக்கிறவங்க பூண்டு, வெங்காயம், நீர் சத்து உள்ள வள்ளலாரே வந்து பேயன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம் தவிர மற்ற எந்த பழத்தையுமே வேணாங்க. ஏன்னா எல்லா பழத்துலையும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. காய்கறி என்ன சாப்பிட சொல்றது ஐயா? முருங்கைக்காய் எவ்வளோ பிஞ்சாலும் தண்ணி வர போதில்லை. கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட வேணாங்க. இதை தான் சாப்பிடுங்க. மற்ற நீர் சத்து உள்ள காய்கறிலாம் வேணாங்க. ஏன்னாக்கா அது வந்து யோக உணவு இல்லை. யோகத்துக்கு போகிறவங்க நீர் சத்து உள்ள காய்கறி சாப்பிட்டா கோபத்துலையும் காமத்துலையும் இதில் வாங்கிட்டு உட்காந்து இதில் மல்லு கட்டிட்டு உட்காந்துருப்பேன். மனிதனுக்கு அதிகமாக காமம் தான் என்ன பண்ணும், எல்லா பெண்களையும் நம்ம கல்யாணம் பண்ணு தோணும். இது நியாயமா? சரியா? எல்லா பெண்களும் கல்யாணம் பண்ணி என்ன ஆகும்? இப்போ நினைச்சது நடக்குதுன்னு வச்சுக்கோமே. நினைக்கிறேன் நடக்குது. நான் ஏதோ முயற்சி பண்ணி எல்லா பெண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு 100 பெண்களை கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும்? செத்து போயிடும். கோபம் உணர்வது எல்லாம் பார்க்குறவங்களாம் அடிச்சு நான் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்து கோபத்தை காட்டிக்கிட்டே இருந்தால் எதுக்கு ஆகும்? கோபம்னா நாம கோபப்பட ஏமாபுரம் கோபப்பட்டுவார். வாழ்ந்தது போதும் வா தம்பின்றவர். அப்போ அந்த உணர்வு கூட மல்லுக்கட்டி இருக்கும்போது நம்ம கடவுளர்களை பெற முடியாது. அதனால தான் பெருமானம் சித்தர்களோ யோக உணவுனா சுடு தண்ணி தான் கொதிக்க வச்சு குடி சொல்றாரு. கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணி அல்கலைனா மாறிடும். அல்கலைனா கார உணவு, சுடு தண்ணி வந்து அல்கலைன், பச்சை தண்ணி வந்து அமிலம் அசிரடிக்கு புளிச்சதான் மாறிடும். புளிச்ச தண்ணி வந்து சீக்கிரமா ஜீரணம் ஆகாது. கொதிக்கிற தண்ணி வந்து சீக்கிரமா ஜீரணம் ஆகிடும். கொதிச்ச தண்ணி சீக்கிரமா ஜீரணம் ஆகும். தண்ணி வந்து கொதிச்ச தண்ணி பார்த்தா மென்மையா இருக்கும், பச்சை தண்ணி வந்து மொத்தமா இருக்கும். அது ஆமா மென்மையா இருக்கும். நமக்கு இப்போ சீக்கிரமாவே ஜீரணம் ஆகிடும். சாப்பிட மருந்தெல்லாம் கொடுக்கும்போது சுடுதண்ணில சாப்பிட சொல்றோம்ல, அது காரணம் அதுதான். ஆனால் நீர்ல வந்து மிகப்பெரிய தண்ணி வந்து மிகப்பெரிய உணவு, தண்ணி வந்து மிகப்பெரிய விஷம். நம்ம குடிக்கிற தண்ணி பீக்கிச்சி வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது வந்து மிக குறைந்த அளவு தான் நம்முடைய டாஸ்மார்க் தண்ணியாக இருக்கட்டும், இல்லை கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மிக தரமற்ற ஒரு தண்ணி தான் அது குடிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கே அருகதை இல்லாத தகுதி இல்லாத ஒரு தண்ணீர் தான் டாஸ்மார்க். அதை தான் காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அப்போ தரமற்ற தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம கிட்னிக்கு தான் அதிக தண்ணி. கிட்னி தான் ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டம். கிட்னி தான் நம்ம நீரம்சமான உணவுகள் எல்லாத்தையும் கிட்னி தான் ஃபில்டர் பண்ணி வெளியே யூரியா கிரியேட்டின் வெளியே ஏற்றிட்டு அதில் இருக்கிற சத்தில் புரோட்டீனு அல்பாபைன் எல்லாத்தையும் பொட்டாசியம் இது எல்லாத்தையும் உடம்புல ரத்தத்தில் சேர்க்கும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் இல்லை பார்த்தீங்களா? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது பார்த்தீங்களா? கிட்னி ஃபெயிலியர் வந்து ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிட்னி ஃபெயிலியர் இல்லை, டயபெட்டிக்கே இல்லை, ஹார்ட் அட்டாக்கே இல்லை, இருதய அடைப்பே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசு ஐயாவுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் யாருக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சக்கரை நோய் யாருக்கு இருந்துச்சு? பணக்காரனுக்கு தான் சொல்லுவாங்க. அது பெரிய பணக்கார நோய். பணக்கார சக்கரை நோய்க்கு பேர் பணக்கார வியாதின்னு இருப்பாங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குது சக்கரை நோய்? நீங்க என்ன வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு வீடு சக்கரை நோய் இருக்கு. என்ன காரணம்? அது போல இருதய அடைப்புங்கிறது நான் என் சின்ன வயசுல கேள்விப்படுறதே கிடையாது. ஹார்ட் அட்டாக்னு ஒன்று வந்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஊருக்கு அடிக்கடி இந்த செய்தி கேட்குறோம். தம்பி பேசிட்டு இருந்தாரு, தம்பி பண்ணாரு, தம்பி அது பண்ணாரு. இப்போ 18 ஆடி 18 தீபாவளி பொங்கல் இதுக்கு தான் இட்லி தோசை சாப்பிடுவாங்க. மாமிசம் இதுக்கு தான் எடுப்பாங்க. இன்னைக்கு காலைல இங்கேருந்து நம்ம கோபி சத்தியமங்கலம் போனால் எத்தனை கடை ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்களா? மாமிச கடைங்க மேலே இருக்குதுங்க. நான் இங்கேருந்து காலையில் நாளையெல்லாம் போகிறோம், அவ்வளோ ஆடு ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாம் இழி முடிக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் மக்கள் இல்லை. காய்கறி கடை சும்மா தான் இருக்குது, காய்கறி கடைகள் பழங்கடைங்களாம் சும்மா தான் இருக்குது. ஆனால் இறைச்சி கடைங்க அவ்வளோ கூட்டம்.
அப்போ அதிகமாக இதுக்கு மேலே ஒரு காலத்தில் எப்பயோ சாப்பிட்ட ஒரு பொருளை வாரம் வாரம் சாப்பிட்டா எப்படி இருதய அடைப்பு வராது? சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகாத கொழுப்பு அமில உணவு தான் கெட்ட கொழுப்பாக மாறுது. கெட்ட கொழுப்பு தான் நமக்கு இருதய அடைப்பை ஏற்படுத்துது. சாப்பிட்ட உணவு கொழுப்பு நல்லதுதா, நீங்கள் எந்த கொழுப்பு சாப்பிட்டாலும் நல்லதா உடம்பு. நம்ம உடல் வளர்ச்சிக்கு கொழுப்பு தான் அடிப்படை. உடம்பு வளருது, முடி வளருது, கை கால் உறுப்பு வளருது, பெருசாக நல்லா திடமாகறோம், ஆனால் கொழுப்பு தான் காரணம். அந்த கொழுப்பு செரிமானம் ஆகாத கொழுப்பு தான் கெட்ட கொழுப்பா. கொழுப்பு 2 கொழுப்பு இருக்குது, எல்டிஎல் ஹெச்டிஎல் 2 கொழுப்பு இருக்குது. செரிமானம் ஆகாத கொழுப்பு தான் நமக்கு கெட்ட கொழுப்பாக மாறி ரத்த நாளங்கள், அது இருதய அடைப்பு ரத்த நாளங்களை படிஞ்சு பிபிஓ இருதய அடைப்பு உற்பத்தி ஆகுது. செரிமானம் ஆக உணவு நம்ம உடல் வளர்ச்சிக்கு நல்லதா மாறுது. எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்டா செரிமானம் ஆனது, நீ ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சா அசதி ஏற்பட்டு போச்சு. அது இப்பெல்லாம் அந்த கோழி ஆடுலாம் அந்த இறைச்சிக்காகவே வளர்க்குறாங்க, சீக்கிரமாக வளர்கிற மாதிரி. அந்த கோழிலாம் பார்த்தீங்கன்னா மலட்டு கோழி, அது அந்த கோழிலாம் குஞ்சு பொரிக்காது. ஒரு காலத்தில் நாட்டு கோழி நம்மாங்க குஞ்சு பொறிக்கும், முட்டை வைக்கும். எந்த கோழிலாம் முட்டை போடும், குஞ்சு பறிக்க தெரியாது. அதுக்கு கறிக்கோழின்னு சொல்கிற கறிக்கோழி பேர் வைக்கிறாங்க. அதுவும் மலடு, பிராய்லர் அதுவும் மலடு. அது சாப்பிட்டவனும் மலடு ஆகிடுறான். சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் குழந்தை ஹாஸ்பிட்டல் போனால் தான் குழந்தை வரும். இயற்கையெல்லாம் உற்பத்தி ஆகிறதே இல்லை. ஒரு காலத்தில் குழந்தை ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலாம் இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு, ஒரு காலத்தில் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தெரியுங்களா? சனிய ஸ்பெஷலிஸ்டாக ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் அவ்வளோ ஹாஸ்பிட்டல். அரவிந்துங்கிறாங்க, ஐஸ்வர்யாங்கிறாங்க, சுதா மருத்துவம், எல்லாம் ஃபெர்டிலிட்டி. குழந்தை கருத்தரிப்பு மையம், அந்த கருத்தரிப்பு மையம், இந்த கருத்தரிப்பு எப்படி வந்தது இவ்வளோனாக்க அந்த மலடான இறைச்சியை சாப்பிட்டு இவனும் மலடாயிட்டான். அப்ப இருதய அடைப்பு எப்படி வராம இருக்கும்? என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ட உணவு, இட்லி தோசை எப்ப சாப்பிடுவோம்? 18க்கு, தீபாவளிக்கு. இப்ப காலையில எடுத்த உணவே இட்லி தான், தோசை தான், புளிச்சது தான். அது செஞ்சு ஒரு மொத்தமா ஆட்டி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜு ஒரு சவப்பெட்டி. ஃப்ரிட்ஜையே வீட்டில் இருந்தால் முதல்ல ஃப்ரிட்ஜில் போய் வீட்டில் கடையில் போட்டு வீட்லயே ஃப்ரிட்ஜையே வச்சுக்க வேணாம். ஃப்ரிட்ஜ் ஒரு சவப்பெட்டி மாதிரி. ஃப்ரிட்ஜில் நீங்கள் எதெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்களோ அது உங்களை சவப்பெட்டியில் கொண்டு போய் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜை வச்சுக்க வேண்டியது. அப்போ மொத்தமாக ஃப்ரிட்ஜில் ஆட்டி வச்சுட்டு காலையில் இட்லி, நைட்டு தோசை, அப்படியே கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகுது. இப்போ புளிச்ச புல்லை சாப்பிட்டு 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 செரிமான கோளாறாக ஆகுது. புளிச்ச புழு கெட்ட கொழுப்பாக மாறுது. கெட்ட கொழுப்பாக மாறி அந்தந்த இடத்துல ரத்த நாளங்களை உட்காந்துருது. அப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் வரணும்னாக்க புளிச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு 60% கார உணவு, அமிலம், கார உணவுனாக்க அல்கலைன்னு சொல்லுவாங்க, நார்ச்சத்து உணவுகள். 40% தான் கொழுப்பு தேவை. இப்போ நாம் சாப்பிட்ற உணவில் டீ சாப்பிட்டா அசிடிக்கு, வடை அசிடிக்கு, காலை இட்லி தோசை அசிடிக்கு, சட்னி தேங்காய் சட்னி அசிடிக்கு. எவ்வளோ அமில உணவுகளை சாப்பிட்டா 60% அமில உணவும் 40% தான் கார உணவு இப்போ சாப்பிட்றோம். அதுதான் உடம்புக்கு உடல் அமைப்பு அனாட்டமிக்கு இப்படி தான் அமைக்கப்பட்டது. ஆனால் நாம் இப்போ ஆப்போசிட்டில் உணவு கொடுக்குறோம். அதுதான் நிறைய கீரைகள், நிறைய காய்கறிகள் அல்கலாயின் கலந்துருக்கு. நிறைய கீரைகள் சாப்பிடலாம், நிறைய பழங்கள், காய்கறிகள் சாப்பிடலாம், அதெல்லாம் அல்கலாய். இந்த உணவுக்கு என்னைக்கு மாறணுமோ சுகரு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, இருதய அடைப்பு அதிகமாகுது, இப்போ கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகிட்டே வருது. பார்த்தீங்களா? ஊருக்கு கிட்னி ஃபெயிலியர், நிறைய பேர் பேஷண்ட்லாம் கிட்னி ஃபெயிலியர் இப்போ அதிகமாகுது. நம்ம பிரமாணம் மனவங்க அட்லீஸ்ட் நம்ம சுடு தண்ணி 5 லிட்டர் தண்ணியாக 3 லிட்டராக குடித்தா அதுலேருந்து ஈஸியாக விடுபட்டோம். அதுபோல் அதுக்கு அடுத்து இன்னொரு காரணம் சூடு. நம்ம பஞ்சகரப்பம் வாரத்தை ஒரு நாள் கம்பல்சரி தேய்ச்சி குடிக்கும், உடலை சூட்டை கம்மி பண்ணு. புதன்கிழமை பஞ்சகரப்பம் குடிக்கினாக்க சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி, பொன்னாங்கண்ணி தேயிலையுமோ கரிசலாங்கண்ணி தேயிலுமோ இல்லை நல்லெண்ணெயாவது தேய்ச்சி குடிச்சு உடலை சூட்டை குறைக்கணும். இது குறைக்கலனாக்க ஒன்றும் சுகரில் மாட்டிக்கும், இல்லைன்னா செரிமானம் ஆகலனாக்க சூடு அதிகமான செரிமானமும் ஆகாது. ஒன்றும் ஹார்ட்டில் பிரச்சனை பிளாக் வந்துடும், இல்லைன்னா சிறுநீரக கோளாறு வரும். அந்த 3 கோளாறுலேருந்து விடுபடுவதற்கு வள்ளலார் பெருமான் அப்பவே மருந்து சொல்லிட்டேன். என்ன, வாரத்தை ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சகரப்பம் குளிங்க, ஸோ தண்ணியை சுடு வச்சு கொதிக்க வச்சு குடிங்க, 5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு குடிங்க அப்படிங்கிற. அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே நமக்கு எந்த நோயெல்லாம் வரையாது. ஆன்மீகத்துக்கு அடிப்படையை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் வள்ளலாரையும் வணங்க முடியும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஜீவகாரியம் பண்ண முடியும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்க்க முடியும்.
அதாவது உங்களுடைய முதல் மனைவி யாருனாக்கா உங்கள் ஆரோக்கியம் தான். உங்கள் முதல் கணவர் யாருனாக்கா உங்கள் ஆரோக்கியம் தான். உங்கள் முதல் சொத்து இந்த உலகத்தில் எதுனாக்கா உங்களுடைய ஆரோக்கியம் தான். ஆரோக்கியத்தை விட்டுட்டு எந்த சொத்து நீ அனுபவிக்க முடியும்? பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் 1000 கோடி 10,000 கோடி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஆரோக்கியம் இல்லாதனால கிளம்பிடுறாங்க. ஆரோக்கியம் தான் நமக்கு முதல் உணவு. ஆரோக்கியம் தான் முதல் முக்கியம். உலகத்தில் நீங்கள் முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அது உங்களுடைய ஹெல்த்துக்கு தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீ நோயை தியாகம் பண்ணி ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணி இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் அடைய முயற்சி பண்ணாங்க. உலகத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணி இந்த உலகத்தில் எதையும் அடைய முயற்சி செய்யாதீர்கள். முயற்சி செஞ்சு அதில் நீங்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி பெற்றதை கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா கடைசியில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஆரோக்கியத்துக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியமாக வைக்கிறாங்க. போனால் 2 கிலோ ஆரோக்கியம் கொடுக்கணும் வாங்கி தர முடியும்? அவன் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறான், சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆரோக்கியம் நம்மகிட்ட தான் இருக்குது. ஆரோக்கியம் அவங்க விற்கிறதே கிடையாது. எந்த ஆஸ்பத்திரியும் ஆரோக்கியம் விற்பதே கிடையாது. ஆரோக்கியம் விற்பனைக்கு அல்ல, அவங்க சிகிச்சை மையம் தான். அது ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் இருந்த நல்ல ஆரோக்கியத்தை நாம் ஏன் எதுக்கோ ஒன்றுக்காக தியாகம் பண்ணிட்டு தொலைச்சி விட்டு திரும்ப அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம போய் ஏன் தேடணும்? அதனால் நீரில் வந்து ஏகப்பட்ட நீரில் வந்து யோகம் இருக்கிறது, நீரில் வந்து உணர்வுகள் இருக்குது, நீரில் வந்து விஷயம் இருக்குது. அமுதமாக சாப்பிட்டா நமக்கு யோகமாக மாறும். கெட்ட குணங்களையும் அது உற்பத்தி பண்ணும், உணர்வுகளையும் உற்பத்தி பண்ணும். அதே நேரத்தில் விஷங்களையும் நோய்களையும் உற்பத்தி பண்ணும். அதனால் வந்து நீரை வந்து நீரில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வள்ளுவர் சொல்றாரு, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தாம் தாம் அமுதம் என்று உணர்வு பெற்று. இந்த உலகத்திலிருந்து நான் ஏன் தண்ணியை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்க இதை நீ அமிர்தனும் உணருங்கிறாரு. தண்ணி ஏன் கடவுள் கொடுக்குறாரு? வானின்று உலகம் வழங்கி வருதலால் தாம் தான் அமுதம் என்று உணரப்பட்டு. அதே தண்ணி தான் அமுதம் சொல்ற அதே வள்ளுவர் வான் சிறப்புல கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை உனக்கு கெடுக்குன்றாரா? முதல்ல தண்ணி வந்து உங்களை கெடுக்கும், உங்களை சாகடிச்சிருந்தார். நீ அதை அப்படியே குடிச்சு அப்படியே பயன்படுத்தினா கெடுப்பதும், சரியான முறையில் அதை அமிர்தமாக பயன்படுத்தினா உங்களை அதை எடுக்குங்கிறார். மேலும் உலகத்தும் உங்களை எடுக்குங்கிறார். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழைங்க. ஒரே விஷயம் 2 பொருளாக இருக்கு. முதல் நிலையில நம்மளை கெடுக்கும் தண்ணி, நம்மளை காமத்தை உட்படுத்தி நம்ம கெட்ட வேலையை ஏற்படுத்த போடும். அதே தண்ணி அமிர்தமாக மாறினா உயிராற்றலை பெருக்கி கடவுளை அடைப்பார். ஸோ தண்ணியில இருக்குது. வள்ளல் பெருமான் உணவு அதை சாப்பிட்டார். வள்ளல் பெருமான் அவங்களுடைய ஒரு பாடலில் பிள்ளைப்பிரிவுக்கு ஒரு பாடல் இருக்குது. அன்பர்கள் வந்து அன்போடு கொடுக்கின்ற உணர்வை நான் வந்து மனம் கசங்கி சாப்பிட்டேன். வள்ளல் பிள்ளைப்பிரிவு விண்ணப்பத்தில் 133 பாடல் அதில் வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் வந்து சில இடங்களில் அன்பர்கள் அன்போடு கொடுக்கின்ற உணர்வை மறுக்க மனமின்றி நான் வந்து உண்டேன் அப்படி. அப்போ சாப்பிடுது என்ன தானே அர்த்தம்? பல இடங்களில் சாப்பிடுது. வள்ளல் பெருமான் நல்ல மாதிரி சாப்பிட்றது தான். ஆனால் கொஞ்சம் ஒழுக்கமாக சாப்பிட்றது, தேவைக்கு சாப்பிட்றது, உடம்பு வந்து தேவைக்கு சாப்பிட்றது. நாம் வந்து இஷ்டம். அது நீரை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா இந்த மாதிரி நீர் வந்து நிறைய விஷயங்களே உள்ளடக்கிது. ஆற்று நீர் வாதத்தை போக்கும். ஆற்று நீரை பயன்படுத்தினா நம்ம உடம்புல இருக்கிற வாதத்தை போக்கும். ஊற்று நீர் நல்ல தண்ணி சொல்கிறேன். நான் இங்கே சாயப்பட்டிருந்து வர தண்ணிலாம் சொல்லல. சாயப்பட்டிலேருந்து ஆற்றுல கலக்கிற தண்ணி, அந்த ஆற்று தண்ணி இல்லை. நல்லா வந்து ஆற்று நீர் வாதத்தை போக்கும். ஊற்று நீர் உடம்பு குளிர்ச்சி ஏற்படுத்தும். ஊற்று நீர்லாம் உடம்பு குளிர்ச்சி. ஆனால் சோற்று நீர் சொல்லுவாங்க. நீராகார தண்ணி வந்து 2ஐயும் கொடுக்கும்பாங்க பழமொழி. நீரில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. நீராகார தண்ணி நைட்டு மீதிப்பட்ட சாப்பாட்டு நீராகார தண்ணியை அந்த தண்ணியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சித்த மருத்துவம்னு சொல்லிட்டு சோற்று நீர்னு சொல்லுது. நீராகார தண்ணி 2ஐயும் போக்கணும், குளிர்ச்சியை ஏற்படுத்தி வாதத்தையும் போக்கணும். நாங்கள் வாதத்துக்கு நோய்க்கு வாதம் என்ன செய்கிறோம், அதில் வந்து இந்த சோத்து தண்ணி காடி நீர்னு சொல்லுவாங்க. 1 மாதம் சோத்து தண்ணி போட்டு தான் மருந்து செய்யணும், வாதத்தை போக்குவது. வேற கேள்விகள்? நம்ம தேங்காவில் இருக்கிறத விட எந்த நான்வெஜ்லையும் அதிக கொழுப்பு இல்லை. ஃபேட்டு வந்து தேங்காவில் இருக்கிறது. தேங்காய் எண்ணெய் சாப்பிடுங்க. கேரளாக்காரங்களாம் பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெய் தான் சமைப்பாங்க. கேரளாக்காரங்களுக்குலாம் முட்டி வெளியே வராது அதிகமாக. அந்த அந்த முட்டியில் அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அந்த மஜ்ஜை வந்து தேங்காய் எண்ணெயில் இருக்குது. தேங்காய் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தி வரும்போது தேங்காய் மிகப்பெரிய ஒரு மருந்து.
அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த லிக்யூமன் கோளாறுலாம் வராது, அந்த ஜெல்லுலாம் உற்பத்தி ஆகிடும், முட்டி வலியே வராது. கேரளா பார்த்தா மலை தான், இறங்கு ஆமாம் மலை ஆழம் தானே அது, மலைகளை ஆளுகின்ற பகுதி தான் மலை ஆழம்னு சொல்லுவாங்க. மலைப்பகுதி தான் கேரளா ஃபுல்லாக. அங்கெல்லாம் முட்டி வலி வரும். நம்ம சமதளமாக நடக்குது, நமக்கு முட்டி வலி இருக்குது. ஏன்னா தேங்காவை அதிகமாக உணவுக்கு பயன்படுது, அவங்க தான் பயன்படுத்துவாங்க, சமைக்கிறதுல தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க, அவ்வளோ முட்டி வலி வரும். அதனால் தேங்காவில் அற்புதமான கொழுப்பு இருக்குது. அதில் உள்ள கொழுப்பு எந்த மாமிசலையும் கிடையாது. அரை கிலோ தேங்காய் எண்ணெய் அரை கிலோ ஒரு மூடி தேங்காய், ஒரு தேங்காய் சாப்பிட்டீங்கன்னாக்க 2 கிலோ சிக்கனை விட அதிகமாக கொழுப்பு. ஆனால் தேங்காய் சாப்பிட்றதுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்தில் செரிமானம் ஆகிடும். ஆனால் 2 கிலோ சிக்கன் செரிமானம் ஆகிறதுக்கு உங்களுக்கு 6 மணி நேரம் பிடிக்கும். பால் எடுத்துக்கலாம், அது பக்குவத்து. கொப்பரை தேங்காய் வந்து முட்டி வலிக்கு கொப்பரை தேங்காய் தான், முட்டி வலிக்கு கேன்சருக்கு நான் முட்டி அந்த கொப்பரை தேங்காய் மருந்தாக கொடுக்கணும். கொப்பரை தேங்காவை எண்ணெயை சேர்த்து பயன்படுத்த வேண்டியது. கொப்பரை தேங்காய் வந்து கேன்சருக்கு மருந்தாக கொடுக்கும். நான் கொப்பரை தேங்காவில் ஒரு மருந்து எடுத்து சேராங்கோட்டை எடுத்து கேன்சருக்கு மருந்தாக கொடுக்கும். அப்போ பார்த்து கேன்சர் வராமல் தடுக்கும். நீ தேங்காய் சாப்பிடுறதுன்னா கேன்சர். தேங்காய் மிக அதோட ஒன்று கொழுப்புலாம். அப்புறம் கடலை எண்ணெய் சாப்பிட்றோம். கடலை எண்ணெய் எவ்வளோ சத்து தெரியுங்களா? பாதாம் பிஸ்தா விட கடலை எண்ணெய் நல்லது. இந்த வேர்க்கடலை வந்து பாதாம் பிஸ்தா விட நல்லது. நம்ம தாத்தா பாதாம் பிஸ்தா சாப்பிட்டாரு, 8 குழந்தை எத்தனை குழந்தை பார்த்தாரு. தாங்க நம்ம கடல் நம்ம ஊரில் விளையில கடலை நம்ம தாத்தா பாதாம் பிஸ்தா சாப்பிட்டாரு, வடநாட்டு. அவர் குங்குமம் பூ சாப்பிட்டாரு, அவர் எதை சாப்பிட்டாரு? நம்ம ஊர் சாதாரணமாக விளையிற கடலை சீசனில் போட்டு எடுத்து வச்சுட்டு மரச்சக்கில் போட்டு ஆட்டி வச்சுருவாங்க. ஆட்டி வச்சுட்டாங்கன்னா வருஷம் ஃபுல்லாக சமைச்சுக்குவாங்க. தோரம் பருப்பு இருக்கும், தோரம் பருப்பு எடுத்து சமைச்சு வருஷம் ஃபுல்லாக சமைச்சுவாங்க. அவங்களுக்கு எதுக்கு தீமை இல்லையே, எத்தனை குழந்தை பார்த்து. அப்போ அதில் இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது. அதிகமான பச்சை கடலை எண்ணெயில் அவ்வளோ சத்து உடம்புக்கு இருக்குது. தேவையான சத்துலாம் அதில் இருக்குது. நம்ம சத்தாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வெளி உலகத்தில் உள்ள பொருள்லாம் தேவையே கிடையாது. நம்ம கால்கடியில் விளையிற பொருள் அவ்வளோ சத்து இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வெளியில் அங்கே பாதாம் நம்ம ஊரில் விளையில பாதாம் இங்கே விளையுது, பிஸ்தாலாம் 100 கிலோ 150 ரூபா கிலோ போட்டு 100 கிராம்னா 150 ரூபா 200 கிராம். அதான் போடலாம். நம்ம கடலை சாப்பிட்டா போதும். நம்ம ஊரில் விளையிற கடலை எண்ணெய் அவ்வளோ சத்து. அது நல்ல எண்ணெய், பேரே நல்ல எண்ணெய். ஒரே ஒரு ஸ்பூன் நல்ல சுத்தமான நல்ல நம்ம காட்டில் விளையிற உரம் உரிய போடாமல் நம்ம அந்த எள்ளு விளையிற எல்லையை எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு கைப்பிடி அப்படி சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். பச்சை எள்ளு இல்லை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சத்து. எள்ளு சத்து அவ்வளோ சத்து. கேன்சர் இருக்குல்ல, நாங்கள் நரசிம்ம லேகின்னு ஒரு லேகியம் பண்ணுறோம். நரசிம்ம லேகியம் பண்ணுறோம். இந்த நரசிம்ம லேகியத்தில் எள்ளு சேர்க்குறோம் நாங்கள். நரசிம்ம அவதாரம் கொண்டு எப்படி அந்த சூரனை அந்த நரசிம்ம அவதாரம் கொண்டு அந்த சூரனை எப்படி வென்றாரோ கிருஷ்ணர், அது மாதிரி இந்த லேகியம் நரசிம்ம அவதாரம் கொண்டு நோய்களை கீச்சி வெளியேறுது. அதனால லேகியத்து போய் நரசிம்ம லேகியம் அதில் வந்து எள்ளு சேர்க்குறோம் நாங்கள். அந்த நரசிம்ம லேகியம் குழந்தை இல்லாததுக்கு கொடுக்குறோம். அந்த நரசிம்ம லேகியம் புற்றுநோய்க்கு கொடுக்குறோம். ஒரே ஒரு ஸ்பூன் அப்படி முடியல, எல்லா சீசனும் எள்ளு சாப்பிட முடியாது. ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா பனை வெல்லம் போட்டு எல்லாம் ஆடி வச்சுட்டு, எள்ளு கொஞ்சம் கசக்கும். எல்லாம் ஒரு 5-6 முறை நல்லா கழுவிட்டு, ஃபஸ்ட்டில் மண்ணில் தானே போட்டு எடுக்கிறோம், கழுவிட்டு கல் மண்ணெலாம் இல்லாமல் கழுவிட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டு ஆட்டி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் ஒரு வேளைக்கு காலை மேலே ஒரு ஸ்பூன் உணவு சாப்பிட்டீங்கன்னா 4448 நோய்க்கும் ஒரே மருந்து நல்லெண்ணெய். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா எந்த தப்பு கிடையாது. ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து 4000 ஒரே ஒரு நோய்க்கு தான். ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியர், ஒரு மிகப்பெரிய டாக்டரு, ஒரு பெரிய ஒரே மருந்து இருக்குதுங்க. 4448 நோய்க்கு ஒரே மருந்து இருக்குதுங்க அப்படி சொல்றாரு. வராம தடுப்புன்னா ஒரே ஒரு மருந்து சாப்பிட்டா, ரெகுலரா ஒரு மருந்து மட்டும் சாப்பிடுங்க, உங்களுக்கு நோயே வராதுங்க அப்படிங்கிற. என்ன மருந்துனா சீக்கிரட்டா சொல்றாரு, நல்ல எண்ணெய் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. நல்ல எண்ணெய் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா எல்லா நோய்க்கும் வராம தடுப்புக்கு ஒரே மருந்து, கேன்சர் வராது. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச நல்லெண்ணெய் இருக்கணும். கடையில் விற்கிறாங்க, நல்லா ஸ்ப்ரே அடித்து விற்கிறாங்களா என்னமோ, அதெல்லாம் அதை பற்றிலாம் கருத்து இல்லை. நல்ல நம்ம செஞ்ச எள்ளு வாங்கி சீசனில் எள்ளு வாங்கி நாமளே மரச்சக்கில் விட்டு ஆட்டிக்கலாம்.
அப்படின்னா அந்த என்ன ஒரு ஸ்பூன் காலை மாலை சாப்பிட்டீங்கன்னா முட்டி வெளியே வராது. புண்ணு வயிற்று புண்ணுலாம் அதெல்லாம் ஆறும். எள்ளு அவ்வளோ குளிர்ச்சி. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா போதும். சூடான சாப்பாட்டில் நெய் சாப்பிடணும்ல, நெய் உருக்கி சாப்பிட்றோம்ல, அது போல் நல்லா அதுதான் அப்படிதான் பயன்படுத்தணும். அப்படிதான் பயன்படுத்தினாங்க. யாரு? நம்ம தாத்தா பாட்டிலாம் 8 குழந்தை 10 குழந்தை 5 குழந்தைலாம் எந்த ஹாஸ்பிட்டலும் போகல. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மள அறியாம ஒரு சுவைக்கு வந்து அடிமை ஆயிட்டோம். விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் விட ஒரு மருந்து இருக்குதா? விளக்கெண்ணெய் விடவா? விளக்கெண்ணெய் அவ்வளவு குளிர்ச்சி தெரியுங்களா? குழந்தை பிறந்த உடனே என்ன கொடுப்பாங்க? உள்ள என்ன வைப்பாங்க தெரியுங்களா? எதை வைப்பாங்க? விளக்கெண்ணெய். அப்படியே விளக்கெண்ணெய் போயிட்டு அந்த கருப்பு பையில உள்ள கழுகு, அந்த வயிற்றுல உள்ள கழுவு எல்லாம் கருப்பா வெளிச்சு. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். குழந்தைங்களுக்கு உச்சந்தலையில வைப்பாங்க. குளிச்சு சூடு ஏறி போச்சு, குழந்தை கடிச்சலா போகுது, ரொம்ப சூட கழிச்சலா போகுதுன்னா விளக்கெண்ணெய் வைப்பாங்க. தொப்புல ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் வச்சாவே போதும். தொப்புள் வழியை தான் நம்ம உடம்புல 4448 நரம்புகள் எடுத்துக்கிற நாடி நரம்பு தொப்புள் வழியை தான் உணவு போகுது. தொப்புல 2 சொட்டு வச்சா போதும். விளக்கெண்ணெய் சாப்பாட்டில் விட்டு சமைச்சா நமக்கு பயில்ஸே வராது. நீ விளக்கெண்ணெய் சமைச்சிட்டு சாப்பாட்டை செஞ்சதுன்னா பயில்ஸே வராது. ஆனா இது எல்லாமே நாம செய்யறது தான். வாழ்க்கைங்கிறது என்னன்னாக்க நம்ம தேவையான உணவுகளை நம்ம செஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. வேலை. வாட் இஸ் மீன் ப்ரொஃபஷனல்? ப்ரொஃபஷனல் என்ன நினைக்கிறீங்க? தொழில்னா என்ன நினைக்கிறீங்க? நாம் இப்போ நம்ம மொபைலுக்கு, காருக்கு, இந்த டிவிலுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் தொழில் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணது. தொழில்னா என்ன தெரியுங்களா? தொழில்னா என்னன்னா மனுஷன் பிறந்தாச்சு, அவன் சாப்பிடணும். அந்த சாப்பாட்டை உணவு உற்பத்தி பண்றதுக்கு பேர் தான் தொழில். மனுஷன் வாழணும், அதுக்கு இயற்கையா அவன் செஞ்சுக்கணும். அவன் வந்து அதை உணவை உற்பத்தி பண்ணணும். அந்த உற்பத்தி பண்றதுக்கு பேர் தான் உண்மையான தொழில். ஒரே ஒரு தொழில் உலகத்துல உணவு உற்பத்தி பண்ணதான் தொழில். மீதி தொழில்லாம் இப்ப நம்ம லக்ஸூரியா வாழ்றது, எக்ஸ்ட்ரா வாழ்றதுக்காக நம்ம செஞ்ச வேலை இது. நமக்கு தேவையான எல்லை நம்ம காட்டில் போடுவோம், நம்ம தேவையான வாழைப்பழமா நம்ம காட்டில், நம்ம தேவையான எள்ளு கடலை நம்ம காட்டில் பொடிஞ்சு நம்ம உழைப்பு உணர்வுபூர்வமா அந்த செடிக்கிட்ட பேசுறோம், தண்ணி ஓடுறோம். அந்த உணர்வு, அந்த செடியுடைய எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குதுல்ல, உயிர்களுக்கும் உணர்வு இருக்குது. அந்த கரும்பு எல்லாத்தையும் நம்ம விவசாயம் பண்ணோம், அதோட நம்ம உணர்வு. நம்ம அதை லவ் பண்றோம், அது உணவா மாதிரி நம்மள லவ் பண்ணுது. ஆனா விற்கிறவன் எப்படி விற்பாங்க, அந்த உணர்வு எப்படி பயிர் பண்ண, எப்படி அவன் எப்படி விற்கிறவன், விற்பனையாளர் எப்படி அதை அந்த உணவுகளை எப்படி கையாளுவான் தெரியுங்களா? ஒரு வெறுப்போட, ஒரு கடன் இல்லை, இது அந்த உணர்வுகள் நம்ம எந்த உணர்வோடு சாப்பிட்றோமோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி உணர்வு மாறும். நீங்க உணர்வுக்கு லவ் பண்ணி காதல் பண்ணி சாப்பிடும், அடாடா என்ன அருமையா இருக்கு சாப்பாடு, இந்த கீரை என்ன ருசி, அடாடா கடவுளே ரொம்ப நன்றியா, நல்லா இருக்கு, சுவையா இருக்குது, ஒரு மணத்தக்காளி கீரை போட்டு சாப்பிட்டு, அடாடா என்ன ருசி, எல்லா ருசியும் படிச்சு வச்சுட்டு உடம்ப படிச்சு உடம்புக்கு தேவையானதெல்லாம் படிச்சு, கடவுளே ரொம்ப. இந்த உணர்வோடு சாப்பிடும் போது சீக்கிரமா ஆயிடும். சாப்பிட்டுக்கிட்டே சொல்லு, இது என்னன்னே தெரியாது, சொல்லு ஐயே நான் தான் சொன்னேன்ல உன்ட்ட, சும்மா நை 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 போன் பண்ணாத. ஐயோ இந்த ஒரு உணர்வு போன் பண்ணும்போது இப்படி சும்மா நை நை நைன்னு போன் பண்ண, அந்த உணவு அந்த சாப்பாடு பின்னாடி இருக்கும். அப்ப சாப்பாடு பின்னாடி ஒரே ஒரு போன் வரும், அப்படியே மனசு மாறிடும். நல்ல பேசிட்டே வரு, அப்படியே பேசிட்டே வரு. என்னது அஜே நான் சொன்னல வரேன்னு, சும்மா நைன் போன் பண்ண வர தரையா இரியா, உணர்வுகளை எப்படி பாருங்க, தரையா இரியா, சும்மா நைன் போன் பண்ணாத, என்ன நீ நான் சொன்னல வரேன்னு. இந்த மாதிரி உணர்வுகளோட போகும்போது எப்படி இருக்கும், உணர்வே விஷமா மாறிடும். நீங்க சிட்டியில போயிட்டு எல்லா ஹோட்டல்லையும் பாருங்க, முதல்ல போயிட்டு சாப்பாடு சொல்லுவான், சாப்பாடு வரதுக்குள்ளே பார்ப்போம், வரதுக்குள்ளே அப்படி வரதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் டைம் ஆகுன்னு வச்சுக்கேன். அப்போ எனக்கு ஆஹா இட்லி சொல்லிக்கிறோம், இட்லிக்கு சட்னி வைப்பான், சாம்பார் வைப்பான், அட முன்ன ஒரு நாள் சாப்பிட்டோம் அருமையா இருக்கு. இந்த எதிர்பார்ப்போட போது மூளை ரெடி ஆகிடும். ஆஹா இட்லி செரிமான ஆகும், மூளை ரெடி ஆகிடும். அதை உணவு நினைச்சுன்னா அப்படி இல்லை, வரதுல ஒரு ரீல் பார்த்துருமே, அவன் அங்கே ஏதாவது அப்படியா, ஐயோ கேன்சர் வருதா, இது சாப்பிட்டவா, ஐயோ இதை சாப்பிட்டு கத்திரிக்காய் சாப்பிட்டா கேன்சர் வருதாமே, இதை சாப்பிட்டா ஐயோ இதெல்லாம் விஷமாமே வந்துட்டு வச்சு என்ன சுவைனே தெரியாது. அதுக்குள்ள போன இந்த வந்துடுறாரு சாப்பிட்டே வந்துடுறாரு. இந்த மாதிரி உணர்வுகளோடு சாப்பிடும் போது என்ன ஆகும், மூளை ரெடி இல்லை.
நாமளா போய் செரிமானம் பண்றோம்? வயிற்றுக்குள்ள என்ன ஜிப்பி போட்டு தச்சு வச்சுட்டு ஜிப்பி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்குள்ள போய் செரிமானம் பண்றோமா? யாரு செரிமானம் பண்றது? மூளைவுல கிளைண்ட்ஸ் சுரப்பிகள் தான் கலக்குது. சுரப்பிகள் யார் சுருக்கிறது? மூளை குறை சொல்றது. மூளைக்கு நம்ம தகவல் வேணும். நான் இட்லி சாப்பிட்றேன், இட்லி சூப்பரா இருக்கும், இட்லி நல்லது, இட்லி அருமை, இப்படின்னு இட்லியை பத்தி நினைவுகள் மூளைக்கு போனா நமக்கு என்ன? அப்பதான் அந்த இட்லியை செரிமானம் பண்றதுக்கூடிய சுரப்பிய லிவருக்கு போட்டு லிவருக்கு கமெண்ட் பண்ணும். இட்லி தம்பி போடுறேன்னு இப்போ தகவல் வந்துருச்சு, இட்லி வரப்போகுது, நீ இட்லி செரிமானம் பண்ணுறது நீ ரெடி ஆகிடுன்னு அப்படின்னு லிவருக்கு ஒரு கமெண்ட் வரும், ஒரு ஆர்டர் வரும். லிவர் ஓகே எல்லாம் ரெடி ஆகிடும் இட்லி சாப்பிடும். அப்போ நம்ம சுவைச்சு சாப்பிடும் போது அப்படி இருக்கும். இங்கே என்ன சாப்பிட்றோன்னா இவனுக்கும் தெரியாது, மூளைக்கும் தெரியாது, போட்டது அப்படியே இருக்கும். ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு பார்த்துங்க, ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிச்சிடும். காலைல ஒரு 4 லிட்டர் சாப்பிட்ட பாருங்க, 4 லிட்டர் தண்ணி தேவை. அது செரிமானம் பண்ணுறது யார் செரிமானம் பண்ணுவா? ஒரு உணர்வு கிடையாது. எப்படி செரிமானம் ஆகும்? அப்ப இந்த விருப்பத்தோட லவ் பண்ணி காதல் பண்ணி விருப்பத்தோட சாப்பிடும்போது சூப்பரா செய்யறாங்க. அடாடா கடவுளே ரொம்ப நன்றிப்பா, இந்த உலகத்துல எத்தனை பேர் சாப்பிடலே தெரியல, எனக்கு சாப்பாடு கொடுத்த ரொம்ப நன்றி கடவுளே. அதை விட்டுட்டு இது இல்லையா, இதை சமைச்சுக்கிற, இன்னைக்கு சோறா, இன்னைக்கு இதே குழம்பா, இதுக்கு வேலையே இல்லை, இந்த இதே வரையா நம்ம வாச்சது வரையும் இதே குழம்பா வைக்குது. கடவுளே இதையாவது கொடுத்தியே, ரொம்ப நன்றி கடவுளே. எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல சோறு இல்லாமல் இருப்பாங்க, கத்திரிக்காய் குழம்பாவது கொடுத்தியே. 10 நாளும் கத்திரிக்காய் தான், இந்த காட்டில் என்னைக்கு இந்த கத்திரிக்காய் ஓய்வு தெரியாது. இப்படி என் வெண்டைக்காய் சீசனா வெறே வெண்டைக்காய் தானா, ஒரே பூசணிக்காய் தான், ஒரே சொரக்காவா. ஆனா ஒவ்வொரு காலத்திலையும் நீ நல்லா பாருங்க, சொரக்காய் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிகமா தண்ணி ஊறும். வேஸ்ட் நீரை வந்து வெளியேற்றது சுரக்காய் வழங்கு. ஒரு பிரச்சனையை கடவுள் கொடுத்து அது சொல்யூஷனும் கொடுத்துருப்பார். அப்ப அந்த சீசன்ல விளையிற காய்கறிகள் சாப்பிடும்போது அந்த சீசன்ல வர நோய்களை நமக்கு வராம தடுக்கும். அதனால அந்த காலத்துல அப்படி இல்லைங்க. அந்த காலத்துல கடைக்கே எனக்கு விவரம் தெரிஞ்சு கடைக்கே போக மாட்டாங்க, மளிகை கடைக்கு எனக்கு கடைக்கே போக மாட்டாங்க. அதிகபட்சமா எனக்கு விவரம் தெரிஞ்சு பொட்டுக்கடலை வாங்க போவாங்க, வேற ஒண்ணு. அதுக்கு நெல் கொடுத்துட்டு வாங்குவாங்க, நெல் ஏதாவது தானியம் கொடுத்தா வாங்குவாங்க. இப்ப கடை இல்லைன்னா வாழவே முடியாது. இப்ப இன்னைக்கு வந்து மளிகை கடையில நீங்க வாழவே முடியாது. அரிசி நெல்லோ ஏதோ தானியமா வச்சுக்குவாங்க வருஷம் ஃபுல்லா. காட்டுல இருந்து துவர பருப்பு வச்சுக்குவாங்க, காட்டுக்கு வேலைக்கு போவாங்க. கீரை அப்ப சீசன் விளைஞ்சு, இப்ப சீசன் நிறைய கீரை இருக்கும், பண்ணைக்கீரை, தொசிலு கீரை, தும்பக்கீரை, அப்படியே அந்த கீரை எல்லாமே கிட்னிக்கு நல்லது. அதில் சாப்பிட்ற மூக்கரட்டை கீரைன்னு ஒரு கீரை வந்து செய்வாங்க. இந்த மூக்கரட்டை கீரைலாம் கிட்னிக்கு மருந்து. அதுதான் புனர்வாழ்னு சொல்லுவாங்க. புனர்வாழ் டானிக்கு நம்ம விடுவோம், கிட்னிக்கு ஃபீல் இருக்கு. இந்த புனர்வாழ் டானிக்கு வந்து கிட்னிக்கு நல்லது. அந்த காலத்துல உணவாக எடுத்துட்டாங்க. சாப்பிட்ற கீரை அந்த காலத்துல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விழுதி கீரை சொல்லுவாங்க. விழுதி இந்த படல அடப்பு ஓரத்துல விழுதி வளர்ந்துருக்கும், வெள்ளை வெள்ளை பூ போதுக்கும், விழுதின்னு சொல்லுவாங்க. தும்பெல்லாம் எவ்வளோ அற்புதமான மருந்து. துத்தி தும்பை எல்லாமே கீரை. நம்ம இந்த மருந்து எல்லாம் நம்ம வச்சிடும். விழுதி கீரை என்ன பண்ணுவாங்க, செஞ்சிடுவாங்க. விழுதி கீரை ஒரு வாய் மென்று சாப்பிட்டுட்டு 1 கிலோமீட்டர் ஓனாலும் மூச்சு வாங்க. அவ்வளவு சத்து விழுதி கீரையில. மருந்து இருக்குது, நம்ம வீட்டுல இருக்காத, நான் காட்டுறேன். நம்ம வீரோட்ல நிறைய இருக்குது, நிறைய மருந்து பண்றோம். விழுதி வந்து அவ்வளவு எனர்ஜி. குழந்தை இல்லாததுக்கு விழுதி என்ன கொடுப்பாங்க, கர்ப்பப்பை அந்த எக்கெல்லாம் வளர்த்துக்கு விழுதி, கர்ப்பப்பை பலப்படுறதுக்கு விழுதி நெய் அப்படி நாங்கள் மருந்து செய்கிறோம். விழுதியில வந்து அவ்வளோ ஆக்சிஜன், பிராணவாயு கர்ப்பப்பையில குறைவா இருப்பதுனால தான் நமக்கு வந்து குழந்தையின்மை கோளாறு வருது. அந்த விழுதி கீரை அந்த காலத்தை செல்வாங்க பெண்கள்லாம். 10 மாசம் 1 மாசம் ஆனால் அடுத்தது குழந்தை உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. மூக்கடை கீரை சாப்பிடுவாங்க, கிட்னி ஃபெயிலியர் வராது. சுரக்காய் சாப்பிடுவாங்க, கிட்னி ஃபெயிலியர் வராது. பூசணிக்காய் சாப்பிடுவாங்க, விந்தணுக்கள் குறைபாடு இருக்காது, கர்ப்பப்பை கோளாறு வராது. அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய், மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு பழம், அது அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயங்கர குளிர்ச்சி. அதெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள எந்த இது நம்ம உணவே என்னன்னாக்கா மரங்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், சுரக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், இவ்வளவுதான் நம்ம ஊர் உணவு. அந்த பாவக்காய், அடிக்கடி பாவக்காய், புடலங்காய், பீக்கங்காய் இருக்குங்க, எல்லாம் பயங்கர எனர்ஜி. நம்ம ஊரு காய்கறி, நம்ம ஊர் உணவு இதுதான். இதை சாப்பிட்டு தான் நம்மளுடைய தாத்தா முப்பாட்டம் எல்லாம் வாழ்ந்தாங்க. 10 வருஷம், 100 வருஷம், 110 வருஷம் நோய் இல்லாம வாழ்ந்தாங்க. இப்ப என்ன நம்மனாக்க அந்த காய்கறிலாம் விட்டுட்டு
எங்க விளையுதுன்னு தெரியல. பீன்ஸு, கேரட்டு, அதை வந்து குளிர் பிரதேசத்துல குளிர்காரத்தை நம்ம ஊர் குளிர்காரம், அதான் சூடு. இப்போ நம்ம ஊர் காய்கறி நமக்கு நம்ம நம்ம எந்த இடத்துல முருங்கைக்கீரை, சாதாரண முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை, நீரார் தண்ணி, இறந்த படம். ஆண்களுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை இல்லை. இந்த மூணே உணவு தான். புளிச்சக்கீரை சாப்பிடுவாங்க சீசனில், புளிச்சு சுவையாக இருக்குல்ல புளிச்சக்கீரை. அடுத்து முருங்கீரை. ஏழ்மை அப்போ வசதி இல்லை, முருங்கீரை பறிப்பாங்க, முருங்கீரை பிரட்டுவாங்க, கஞ்சி குடிச்சு சாப்பிட்டு போவாங்க. குழந்தை இல்லாத கம்ப்ளைண்டே இல்லை. அப்போ என்னைக்கு அந்த மாதிரி உணவுகளாக மாற்றிட்டு இங்கே வந்தோமோ, வீட்டுக்கு வீடு சுகர் வந்துருச்சு, ஊருக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, ஊருக்கு சக்கரை நோய் வந்துருச்சு. சிறுநீருக்கு இப்போ சிறுநீருக்கு கம்ப்ளைண்ட் அடுத்து வருது. இப்போ அதிக சுகருக்கு ஈக்குவலாக கிட்னி ஃபெயிலியர் வந்துடுது. இப்போ சுகருக்கு ஒரு காலத்தில் அப்படியே வீட்டுக்கு வீடு வரதாச்சு. இப்போ சுகருக்கு ஈக்குவலாக கிட்னி ஃபெயிலியர் வருது. கிட்னி ஃபெயிலியருக்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல, தெரியுங்களா? டயாலிசிஸ் தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் டயாலிசிஸ் ஆரம்பிச்சுன்னா நம்ம கவுண்டர் ஸ்டார்ட். கொஞ்சம் டயாலிசிஸ் பண்ணால் கொஞ்சம் காலத்தில் நம்ம மருந்து இல்லை. அது கிட்னி செய்கிற வேலையை வெளியே எடுத்து சுத்தப்படுத்தி திரும்ப உள்ள அனுப்புறாங்க. அப்போ நம்ம நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சன்மார்க்கம், நம்முடைய சித்த மரபு, இதுலேருந்து நம்ம நழுவி வந்ததுடைய காரணம் தான் இன்னைக்கு நோய். நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் கடவுளர்களை பெறுவதற்காக சன்மார்க்கம் கடைப்பிடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழணும்னா நீ சன்மார்க்கத்தை கடைப்பிடிச்சு ஆகணும். வள்ளலார் சொல்றதை நம்ம கடைப்பிடிச்சு ஆகணும். சித்தர்கள் சொன்னதை கடைப்பிடிச்சு ஆகணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் இன்னும் எண்ணெய்லாம் தேய்ச்சிக்கிற, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பெரிய அசிங்கமா நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். என்னப்ப எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்கிற, ஐயே ஜெல் போடுறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நீங்க பாருங்க, உங்க ஊர்ல போட்டு சுகர் பேஷண்ட்டை கேளுங்க, சக்கரை நோய் உள்ளவங்கள கேளுங்க, நீ வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சியான்னு கேளுங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாரு. நீங்க உங்க ஊர்ல இருக்கிற சுகருக்கு பேஷண்ட் கேட்கறவ, சக்கரை நோயாலே கேளுங்க, எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சியாப்பான்னு கேளுங்க. நான் மாசத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கலம்பா, மாசத்துக்கு ஒரு நாள் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னு சொல்லுவேன். வள்ளல் பெருமா சொல்றாரா இல்ல, வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றாரா? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சுகர் வராது, சக்கரை நோய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா வராது. வள்ளலார் சொல்றாரா? சித்த பெருமக்கள் சொல்றாங்களா? நமக்கு என்ன கஷ்டம், 5 ரூபா எண்ணெய் வாங்கி தேய்ச்சி குளிக்க என்ன கஷ்டம்? உடல் வெட்ட சூடு எல்லாம் எடுத்துரும். வெட்ட சூடு எடுக்கும்போது உடல் குளிர்ச்சி ஆகும், ஜீரணத்தன்மை நல்லா இருக்கும், ஹார்ட் பிளாக் வராது, இருதய அடைப்பு வராது, சுகர் கிட்னி ஃபெயிலியர் சூடு தானே. மேகம் 21 சூடு நோய், மேகம் 21 சொல்லுவாங்க. கிட்னி ஃபெயிலியரும் மேகம் ஒன்று தான். இல்லை, கிட்னி ஃபெயிலியர் வந்து மேக நோய், சூடு நோய் தான். சக்கரை நோய் வந்து சூடு நோய் தான். சக்கரை நோய் கண்டிப்பா வராது. இருதய அடைப்பு, சக்கரை நோய், சிறுநீரக கோளாறு 3 நோய் வாரத்துக்கு 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வராது. நீங்க எழுதி வச்சுக்கீங்க. யார் நீங்க இந்த 3 நோய் உள்ளவங்கள கேளுங்களேன். ஆனா என்ன விடுங்க, உங்க ஊர்ல பக்கத்துல அக்கறை தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க ஒன்றும் இருதய பிரச்சனை சொல்லுவாங்க, ஒன்று சக்கரை நோய் சொல்லுவாங்க, இல்லை சிறுநீரக கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. இந்த 3 நோய் உள்ளவங்கள கேளுங்க, வாரத்தை 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்களான்னு கேளுங்க. அவர் சொல்லுவாரு, மாசத்துல 1 நாள் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலையும் பாரு. நாம வள்ளல் பெருமான் சொல்ற, சித்த பெருமக்கள் சொல்ற, வாரத்தை 2 நாள் குளிக்கணும். பெண்கள் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள் வந்து புதன் சனி குளிக்கணும். இப்போ வாழ்ற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா கூட நம்ம ஆன்மீகத்தை சன்மார்க்கத்தை கடைப்பிடிச்சோம். கடவுள் அருளை அடைப்பதற்கு ஒரு முயற்சி பண்றோம், அது வேற. ஆனா அடிப்படையா நம்ம இதை வாழணும்னா கூட இது வேணும். நிலம் உள்ளவங்க, இடம் உள்ளவங்க, உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி உங்க வீட்டுல போடுங்க, வெளியில காய்கறியே வாங்காதீங்க. இயற்கையான காய்கறிகள் இல்ல, இயற்கையான காய்கறிகள்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. கோயம்புத்தூர்ல நிறைய இடங்கள் இயற்கை விதைகள்லாம் இருக்குது, நாட்டு விதைகள், நாட்டு காய்கறிகள், நாட்டு இது. அதெல்லாம் உங்க தோட்டத்தில் சும்மா ஒரு 10 சென்ட் 10 இடம், சும்மா நம்ம இந்த ஒரு 10 சென்ட் ஒரு 3 சென்ட் இருந்தா போதும். காய்கறிகள் அப்படியே கீரையை பறிச்சுட்டு பயன்படுத்துங்க. என்ன காட்டுல எதை விளையா அதை நீங்க கண் கூட பார்த்து சும்மா மாட்டு எருவு போட்டு பண்ணுங்க. ஆடு இல்லாதவங்க வேற வழி இல்லாத வாங்கி ஆகணும். இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் இடம் உள்ளவங்க, நிலம் உள்ளவங்க, உங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாமே போடுங்க. அங்க விளையிறத மட்டும் சாப்பிடுங்க, நோய் இல்லை. பொட்டுக்கடலை, சுண்டை எல்லாம் வேகமா விளையிறதுக்காக நிறைய கெமிக்கல் அடிக்கிறானு. பருப்புலாம் இன்னைக்கு எங்க இருந்து வருது தெரியுங்களா? ஆஸ்திரேலியா இருந்து பருப்பு வருது, வெளிநாட்டுல இருந்து பருப்பு வருது. நாம இல்ல, இந்தியாவுக்கு கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்றாங்களாம்.
ஏன் அவ்வளோ நம்ம துவரம்பருப்பு ஒரு சரமா துவரம்பருப்பு வச்சுட்டா போதும். சின்ன ஒரு 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 100 பைத்தியம் செடி வச்சா போதும். வருஷம் ஃபுல்லாக சிறு பயிர், பச்சை பயிர் சொல்லுவாங்கல்ல, அது நரிப்பயிர்னு சொல்லுவாங்க, சிறுதானியங்கள் போதுமே. நம்ம உடம்ப ஆரோக்கியத்தை விட்டுட்டு எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பக்கமாக கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இடம் தான் கூட போடும். ஒரு 4 புளிச்சக்கீரை, 4 பொன்னாங்கண்ணி கீரை, 4 சிறுகீரை, 4 பசலைக்கீரை, 4 ஒரு நாளைக்கு ஒரு கீரை, கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு கீரை வந்து எடுத்துக்கணும். நம்ம இல்லைன்னா போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கணும். டாக்டர் உட்காந்துருப்போம், அவங்க கொடுக்குற மாதிரிலாம் சாப்பிடணும், அவன் சொல்கிறபடி படுத்து கிடக்கணும், காசையும் கொடுத்துக்கணும், அவன் எதை கொடுக்குறாலும் தெரியாது. அதெல்லாம் அது தேவையா நமக்கு? நம்ம தமிழர்களுக்கு தேவையா? எவ்வளோ உலகத்துக்கே ஆரோக்கியத்தை சொல்லி கொடுத்த பாரம்பரியம் நம்ம தமிழ் பாரம்பரியம். இன்னும் 1000 வருஷத்துக்கு எந்த நோய் வருது, என்ன அதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கப்பட்ட பரம்பரை நம்ம தமிழ் பரம்பரை. அவ்வளோ பாரம்பரியத்தில் நம்ம பிறந்துக்கிட்டு தமிழர்களாக பிறந்துட்டு நம்ம ஏன் போய் வெள்ளைக்கார மருந்து சாப்பிட்டு உட்காங்கணும்? அறிவு இல்லைன்னா அவன்கிட்ட தான் போய் வாங்கணும், வேறவே இல்லை. நம்ம அறிவு நம்ம தாத்தா பேச்சு அப்பா பேச்சு கேட்கல, வீட்டுக்கு நம்முடைய மூதாதைகள் பேச்சு கேட்கலன்னா அவன் பேச்சு தான் போய் கேட்கணும். அவன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காத, அதை பண்ணாத, வெத்தலை பாக்கு போடாத, வெத்தலை பாக்கு போடாத. எங்க பாட்டி வெத்தலை பாக்கு தான் போடுறாங்க, 100 வயசுக்கு வரல வா வெத்தலை பாக்கு போடாதான். நாங்க சாமி வெத்தலை பாக்கு போட சொல்றாரா? வெத்தலை இருக்கிற காரம் வந்து நம்ம உடல் ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்புல இருக்க கிருமியெல்லாம், வாயில இருக்க கிருமியெல்லாம் சரி பண்ணிடும். வள்ளல் பெருமாள் காலையில் எழுந்துச்சு உடனடியா வெத்தலை பாக்கு தான் போட சொல்றாரு. பல்ல கூட விளக்க சொல்லல, முதல்ல வெத்தலை பாக்கு தான் போட சொல்றாரு. இப்போ வெத்தலை போடும் போது அது கெமிக்கல் கிருமி முதல்ல வர எச்சி வந்து உமிழ்ந்துட்டு 2வது 3வது தான் உமிழ்னு சொல்றாரு. இப்போ வெத்தலை சாப்பிட்றதுக்கு உடம்புல கிருமிகளே இருக்காது, விஷமே இருக்காது உடம்புல. பாக்கு வந்து தோற்பு, அந்த தோற்பு வந்து மலச்சிக்கலை வெளித்தள்ளும். சுண்ணாம்பு கால்சியம், வெத்தலை பாக்கு எவ்வளோ பெரிய மருந்து. அதை ஒழிச்சான் பார்த்தீங்களா? அவன் அதை ஒழிக்க ஆரம்பிச்சது தான் ஆரம்பித்த நோய். அப்போ காலையில் வெத்தலை பாக்கு இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் போட்டது. வள்ளல் பெருமானும் காலைல வெத்தலை பாக்கு போடுங்க. காலையில வள்ளல் பெருமான் வெத்தலை பாக்கு போடுது. மிகப்பெரிய மருந்துலாம் நாம வந்து தவற விட்டுட்டோம். தவறுனா பிரச்சனை. உளுந்து வந்து பயங்கர கால்சியம் உள்ளது, புரோட்டீன் உள்ளது, சூப்பரா குடிக்கலாம். உளுந்து வந்து இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் கூபகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு செரிமானம் உங்க உடம்பு தான் முடிவு பண்ணும். நீங்க ரெகுலரா எடுக்கணும், உங்க உடம்பு தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு ஒத்துக்கிச்சு வாயு இல்லைன்னா குடிக்கலாம். அது சாப்பிடும்போது சுக்கு போடுவாங்க, சுக்கு பொடி, ஏலக்காய் போடுவாங்க, அதெல்லாம் வாயுவை வெளியே எடுத்துரும். முறுக்கு வந்து ஜீரண கோளாறு ஏற்படும். முறுக்குல என்ன போடுவாங்க? ஓமம். மருந்து அதுதான். முறுக்குல இருக்கிற கெட்டத்தெல்லாம் ஓமம் வெளியே எடுத்துரும். இப்போ எல்லாத்துலையுமே நம்ம ஒன்றும் புதுசாலாம் போய் கற்றுக்க வேண்டியது. நம்ம எல்லாரையும் என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சா போதும். எல்லா ஃபார்முலாவும் நமக்கு இருக்கு. வேற கேள்வி சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. மழை நீர்ல தாராளமாக குளிக்கும். முதல் 1/2 மணி நேரம் வர தண்ணியில விட்டுட்டு, நானும் எங்க பொண்ணும் மழை நீர்ல குளிக்கிற பழக்கங்கிறது இருக்குது. மழை வந்தா ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நானும் பாப்பாவும் குளிப்போம். மழை நீர் பயங்கர எனர்ஜி, சுத்தமான தண்ணி மழை நீர், அமிர்தம். சளி பிடிக்கல, சளி வெளியேறுது. மழை தண்ணி யாருக்காவது ஒத்துக்கலனாக்கா அவங்க உடம்புல அழுக்கு இருக்குது, நோய் இருக்குதுன்னு அர்த்தம். மழை தண்ணி ஒத்துக்காது, உடம்பு சீக்கிரக்குது. மழை தண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்குச்சுனாக்க, மழை தண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்குச்சுனாக்க அவங்க ஆரோக்கியமாகறான்னு அர்த்தம். அந்த டஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வரும். மழை பெய்யுது, 1/2 மணி நேரம் பெய்ஞ்ச பிறகு நீங்க தாராளமா வந்து பிடிச்சு வச்சு குளிக்கலாம். மழை தண்ணி அமிர்தம்னு வள்ளலார் சொல்றேன். மழை நீர் அமிர்தம், பனி நீர் அமிர்தம். அதான் மழை நீரை மழை நீர் அது சிஸ்டம் வச்சுக்கலாம். அதுக்கு இயற்கை ஆறுகள், கரிகொட்டை, கோலாங்கல் எல்லாம் போட்டு அதை ஃபில்டர். பனி நீர் என்ன பண்றாங்க? சுத்தமான வேட்டி, நம்ம துணி, சுத்தமான துண்டு வேட்டியை வந்து எந்த அழுக்கும் இல்லாம சுத்தமா துவைச்ச துணியை வந்து அதை வந்து பனியில புல்லுள் வெளியில போட சொல்றாங்க. நைட்டு ஃபுல்லா அதை பனி போயிடும், அதை எடுத்து முறுக்குறாங்க. அப்படிதான் சேர்க்கிறேன். சன்மார்க்க அன்பர்கள் வந்து ஒருத்தர் ஒசூர்ல இருக்காரு, அவர் பனி தண்ணி தான் குடிக்காரு.
இருக்கிறப்ப சீசனில் சேர்த்து வச்சுக்குவாரு, வருஷம் ஃபுல்லாக குடிக்கிறாரு. இப்போ வருஷம் ஃபுல்லாக மழை நீர் குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மழை நீர் அமிர்தம், பனி நீர் அமிர்தம். அதனால மழை நீர் வந்து குடிக்கலாம். மழை ஒத்துக்கல, இப்போ மழை தண்ணியில் நமக்கு ஒத்துக்கணும், நம்ம உடம்புல நோய் இருக்குதுன்னு அர்த்தம். கடவுளை கொடுக்குறது ஏதாவது ஒத்துக்காம இருக்குமா? கடவுள் அமிர்தமாச்சு. மழை நீரை பார்த்த பயிர் தான் சூப்பரா இருக்கும். நம்ம தண்ணி விடுறோம் பயிருக்கு, அதை விட மழை பெஞ்சு பாருங்க. மழையில சத்து இருக்குதுங்கிற நான், தண்ணி மட்டும் இல்லை, அது மழையில இயற்கை இறைவன் சத்து வச்சுக்கிறாரு. சத்தை உள்ள ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறாரு. மழை நீர்ல நிறைய சத்து இருக்குது. மழை பெஞ்சா அந்த பயிர் நல்லா இருக்கும். நீங்களும் மழை பெஞ்சு குளிச்சுட்டு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, நல்லா எனர்ஜிக்கா இருப்பீங்க. நீ மழையில நனைஞ்சிட்டு பாருங்களேன், பயங்கர எனர்ஜிக்கா இருக்கும். மழை தண்ணி அவ்வளோ நல்லது. பூமிக்கு மேலே வர தண்ணிலாம் நல்லது, பூமிக்கு கீழே போகிற தண்ணிலாம் கேட்டது. போர் அடிக்கிறது நம்ம பூமிக்கு உள்ளதானே எடுக்கிறோம். அந்த காலத்தில் ஏரி தண்ணி, குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி குடிச்சிங்க. மழை பெஞ்சு பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணி அதோட பிஹெச் வேல்யூ அதிகம். சூரியன் பட்டு வர தண்ணி நல்லது. சூரியன் படவே இல்லை தண்ணி இல்லை இப்போ, அதான் இந்த மாதிரி. ஸோ மழை தண்ணி குடிக்கலாம். மழை வந்தால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போட்டு நின்றுங்க. ஒரு 2-3 டைம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், 2-3 நாள் இருக்கும். அப்புறமா தாராளமாக குடிக்கலாம். நல்லா ஃப்ரீயாக சோப் போட்டு ஆரோக்கியமாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரை மணி நேரம் நாங்களாம் குளிப்போம். எனர்ஜிக்கு ஆகிடும். மழை பெஞ்சா நாங்களும் பாப்பெல்லாம் குடிப்போம். எல்லாருமே குளிக்கணும். மழை தண்ணி வேஸ்ட் பண்ணணும். மழைலாம் நமக்கு வந்து ஒரு அமிர்தமாக இருக்கும். சளி பிடிக்காது, சளி இல்லாமல் இருக்கணும். சில பேருக்கு காப்பம் இருமிட்டிக்கிறான், அவன் போய் மழை தண்ணியை குடிச்சு இப்போ அதிகம் ஆஸ்துமா பேஷண்ட்டு அவ்வளோதான் குளிச்சு ஓவர் ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் சமயோஜ சிந்தனை பார்த்துக்கணும். ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க குளிக்கலாம். சொல்லுங்க. வள்ளலார் வந்து தூங்கியிருக்காரு, எல்லாமே வள்ளல் பெருமானம் செஞ்சிருக்காரு. நடைமுறை வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் அவர் வந்து ஃபில்டர் பண்ணுறாரு. தூக்கத்தை வந்து நாமளே கெடுத்துக்கூடாது. வள்ளலார் தூங்கினாருன்னா வள்ளலார் தூங்கியிருக்கிறார், ஆனால் அதிக நேரம் தூங்கலை. என்னன்னாக்க நம்ம இயற்கையாக தூக்கம் கெட்டு போகணும். கடவுள் பால் அன்பு கொண்டு, இப்போ உதாரணம் சொல்லணும்னா எப்படி சொல்றது, இப்போ நாளைக்கு வந்து நம்ம சிஎம் ஆக போகிறோம், வாங்க நாளைக்கு காலையில் சிஎம் பதவி எடுத்து சொல்லுங்க. நீங்கள் நைட்டு தூக்கமா? நமக்கு தூக்கம் வருமா? அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இதில்ல, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, அந்த உணர்வு இல்லை. நான் கல்யாணம் பண்ணுறேன், நாளைக்கு கல்யாணம்னு வச்சுக்கோ, நாளைக்கு தூங்க மாட்டேன். கல்யாணம் தான், நான் ஏஞ்சி காலையில் பார்த்து தூங்க மாட்டேன். தூங்க வருமா? நாளைக்கு ஏதோ நமக்கு ஒரு டெத்துன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு நம்ம சாப்பிட போக தூங்குமா? இன்னைக்கு நைட்டு காலைல நீ வந்து தம்பின்னு ஏமன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோமே, நைட்டு தூக்கம் வருமா? கல்யாணம் தூக்கம் வராது. லவ் பண்ற பசங்க காதல் பண்ணுவானு, பசங்க வந்து காதல் பண்ணுவானு, தூக்கம் நினைக்கிறீங்களா? பையன் வந்து காலைல வந்துரு, அவர் சொல்லிட்டாரு நீ வந்துருங்க, 6 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாப் வந்துருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றேன். பையன் நைட்ல போய் 10 மணிக்கு படுக்காது, தூங்க வருங்கிறீங்க. எப்படி எழுந்திரிக்கலாம்? எந்த நேரத்துல எந்த பேண்டை போடலாம், எந்த சட்டையை போடலாம், எந்த பண்ணலாம், வந்து வரலாம், இது பிடிக்குமா? அதை இப்ப கடவுளுக்கு அந்த பெண்ணுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, என்னென்ன பிடிக்குமோன்னு அதுக்கு தன்னை ரெடி பண்ணுவாரு, தயார் பண்ணுவாரு. சொல்லுவாங்க நாளைக்கு அந்த பொண்ணு வந்து நீ வா, நான் முக்கியமான விஷயம் சொல்லிச்சு, பெருமாளுக்கு நம்மளை காதல் பண்ணாலும் பண்ணுவோம், ஓகே சொன்னா சொல்லுவோம். அதுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடக்கணும்னா நம்ம ரெடி பண்ணும்ல, சிந்தனை பண்ணிட்டே இருப்போம். அதை பண்ணலாமா, இது பண்ணலாமா, அப்படி நம்ம செதுக்கும்ல, நம்ம தயார்படுத்தும்ல. அது மாதிரி கடவுள் வர போறாரு, கடவுள் அருள் பண்ண போறாரு, அதுக்கு நம்ம ரெடி ஆகணும்னு நம்மளை செதுக்கும்ல, அப்போ தூக்கம் போகும். கடவுள் பால் அதிக அன்பு கொண்டு, கடவுள் பால் அதிக விருப்பம் கொண்டு, அது மேல நமக்கு அப்ப அதனால தூக்கம் போகும். தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான், தூக்கம் கெடு வள்ளலார். இப்படி ஒரு காதலான ஒரு காதலை நினைச்சு தூக்கம் கெடுப்போதோ, அது மாதிரி கடவுளை நினைச்சு தூக்கம் கெட்டு போகும். அப்படி தூக்கு. நாம எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நான் வளர சன்மார்க்க, நான் தூங்க மாட்டேன், சுகர் நோய் தான், சக்கரை நோய் தான் வரும். நான் இப்போ 3 மாசம் நெல்லை சாப்பிட்டுட்டு, நல்லா கெமிக்கல்லாம் சாப்பிட்டுட்டு, பயிர் முட்டை சாப்பிட்டுட்டு எல்லாம் சொல்ற தூங்கக்கூடாதுன்னு, ஆனால் தூங்க மாட்டேன்னாக்கா ஏன் கிடையாது. தூங்கலாம் உடம்பு சூடாயிடும், சூடாகி உடம்பு கெட்டுடும். ஸோ பக்குவம் வேணும். இதுக்கு நல்ல பக்குவத்தோட இருந்தா கடவுளை 1 மணி நேரம் எந்த சிந்தனையும் இல்லாம கடவுளை 1 மணி நேரம் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க 21 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் தூங்கினா திருப்தி நம்ம உடம்புல வந்து ரசாயன மாற்றம் ஏற்படும். ஆனா நம்முடைய எண்ணம் வந்து எதையும் சிந்தனை பண்ணாம ஒருமுக சிந்தனை இருக்கும். அந்த ஒருமுக சிந்தனையோடு நம்ம இருந்தா நம்ம உடம்புல அவ்வளோ ரெஸ்ட் உற்பத்தி ஆகும். அப்பதான் தூக்கம் கெடும்.
நம்ம உலகத்துல கண்ட மாதிரி எல்லாம் மனசை அலைப்பாய வச்சுட்டு எல்லா விஷயத்திலையும் மனசை ஓடிக்கிட்டு நான் இப்ப தூங்க மாட்டேன் அப்படின்னா உடம்பு தான் கிட்டும். பக்குவம் வேணும். மனதை வந்து ஒருமுக தியானம், ஒருமுக சிந்தனையோடு கடவுளையே நினைச்சு சுவாசத்தை புருவமத்திலேயே ஓட விடுது. இடைக்கலை வழக்கலை இல்லாம சுவாசம் எப்பதான் புருவமத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்குதுனாக்க அவங்களுக்கு 1 மணி நேரம் தூக்கம் போதும். அப்படி 1 மணி நேரம் தூக்கம் பண்ணதான் இல்லை. சுவாசத்தை புருவமத்திலே இருக்குது. உங்களுக்கு எந்த பக்கம் சுவாசம் ஓடுது? எந்த பக்கம் ஓடுது? இடது அல்லது வலது ஓடுதா? நடப்பாரு. இடது அல்லது வலது பக்கம் ஓடும். 2 பக்கம் ஒன்னா சுவாசம் புருவமத்தில் இருக்குதா? கொஞ்ச நேரமா இதை நினைக்கிறீங்களே, கடவுளை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறல, அப்ப புருவமத்திலே ஓடும். உலக விஷயம் நினைச்சீங்கன்னா லெப்ட் ரைட் தான் ஓடும். நீ உலகத்துல அதுக்கு உளாரு இதுக்கு உளாரு எப்படி வாழ்ந்துட்டேன் அப்படி உலக விஷயங்களை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இடது பக்கம் ஓடும், இல்லை வலது பக்கம் ஓடும். அதுதான் அதுதான் சுவாசமே நம்ம கட்டுப்பட்டுடும். இப்ப கடவுளை நினைக்க நினைக்க சுவாசம் புருவமத்தில் ஓடுச்சுனாக்கா அவங்களுக்கு 1 மணி நேரம் தூக்கம் போகுது. எல்லாரும் புருவமத்தில் ஓட்டினார் சுவாசத்தை, அதெல்லாம் அவருக்கு 1 மணி நேரம் தூக்கம் போகுது. ஆனா தூங்கினாரு. நமக்கு வந்து லெஃப்ட்டும் ஓடுது ரைட்டும் ஓடுது. கண்டதெல்லாம் நினைக்கிறோம், எதை பண்ணணும் இதை பண்ணணும், இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், நாளைக்கு பையனான ஸ்கூல் போகணும், பிள்ளைங்க ஸ்கூல் போகணும், நாளைக்கு அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும், நாளைக்கு அதை பண்ணணும், அங்கே கல்யாணத்துக்கு போகணும், இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் நம்ம வச்சுக்கிறோம். மனசு இப்போ அங்கே ஓடும்போது நம்மளுடைய உயிர் ஆற்றல் வந்து செலவாகுது. உயிர் ஆற்றல் வந்து அதிகமாக செலவாகுது. இப்போ நாம போயிட்டு இன்னைக்கு 8 மணி நேரம் தான் தூங்க மாட்டேன் சன்மார்க்கின்னு நினைக்கக்கூடாது. சன்மார்க்கியோட ஒழுக்கத்தோட இருந்தால் பரவாயில்ல. நம்ம எதாவது இல்லையே, உணவு தான் சன்மார்க்க உணவு சாப்பிடலையே. நம்ம ஏகப்பட்ட உணவு சாப்பிட்றோம். 6 மாதம் நெல் போயிட்டு 3 மாதம் நெல் சாப்பிட்றோம். சாப்பிட்ற காயெல்லாம் சீக்கிரமாக விளையிடுது. பருப்புலாம் கெமிக்கல் போடுறது. தண்ணி 400 அடி கீழேருந்து வர தண்ணி. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் தூங்க மாட்டேன்னாக்க என்ன ஆகும்? சக்கரை நோய் தான் வரும். ஸோ பக்குவம் வேணும். தண்ணி 5 மடங்கு தண்ணியை 3 பங்கு தண்ணியாக குடிக்கிறது இல்லை. எந்த ஒழுக்கமும் இல்லாமல் நான் வள்ளலாரத்தை பற்றி தெரியும், வடலூருக்கு மாதம் மாதம் போயிட்டு வரேன், கோயிலுக்கு மாதம் வரேன், இதை இந்த ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த தகுதியை கொண்டு நான் சன்மார்க்கி நான் தூங்க மாட்டேன் அப்படின்னாக்க நோய் தான் வரும். உடம்பு நல்லா உபாயமா பார்த்துக்கணும். நீ இதெல்லாம் காய்ச்சி குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா நல்லது. வேற கேள்வி சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி? ஐயா உலகத்துல அவங்க சொல்லுவாங்க, இவங்க அந்த வார்த்தை நமக்கு முக்கியம் இல்லை. வள்ளலார் எங்கேயா சொல்லிக்காரா? அவர் வாழ்க்கை வரலாறு வந்து நிறைய குழப்பத்துக்கு அடிப்படையா இருக்குதுங்கய்யா. எல்லாரும் வாழ்க்கை வரலாறுல நிறைய குழப்ப வழக்கம் அதாங்கய்யா. வாழ்க்கை வரலாறுல நிறைய குழப்படிகள் குழப்பங்கள் இருக்குது. அதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. அந்த ஆய்வுக்கு போக வேணாம். அருட்பாவில் வள்ளலார் கழிப்படை எழுதுந்து என்ன சொன்னார்? ஐயா வடலூர் என்பது புறத்துல வடலூர் இங்க, ஆனா பெருவெளி தான் உண்மையான வடலூர். நம்ம வாழ்ற அஞ்ஞான வெளிக்குள் வெளி கடந்து இந்த வெளியிலிருந்து வெளி கடக்கணும். என்ன வெளி? நம்ம அஞ்ஞான வெளியிலிருந்து நிறைய வெளிகளை கடக்கணும். கடந்து கடவுள் வெளிக்கு வெளிக்குள் வெளி கடந்து அங்கதான் சும்மா இருக்கிற சுகம். உண்மையான வடலூர் என்பது பெருவெளி தான். புறத்துல வடலூர் இருக்குது. அது நம்மளுடைய கடவுள் அருளை பெறுகின்ற வரைக்கும் அந்த வடலூர் நமக்கு அங்க போறது நல்லது. வடலூர் வர சொல்றாரு, போறது நல்லது. அது ஒரு காலத்துக்கு மேல நமக்கு பக்குவம் வந்துச்சுன்னா நம்ம அதையும் கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்ப இப்போதைக்கு நமக்கு அந்த இடம், இப்போதைக்கு நம்ம வடலூர் போறோம், ஐயா கும்பிடுறோம், ஐயா பண்ற நல்லது, அவ்வளவுதான் போகணும். ஆனா ஒரு காலத்துக்கு மீறி அதையும் கடந்து நம்ம அந்த வடலூருக்கும் போகணும், பெருவெளிக்கு போகணும். உண்மையான பெருவெளி என்பது கடவுள் வாழ்கின்ற இடம். அந்த பெருவெளியில் தான் மரணம் வராது. இப்போதைக்கு இந்த பெருவெளிகள். அப்ப பக்குவம் வேணும். சொல்லுங்கய்யா. பெருவெளிங்கிறது எல்லா உலகத்துக்கும் ஆதாரமான ஒரு உலகம், தாய் உலகம் தான் பெருவெளி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்ற வெளி. எல்லா ஆண்டவர்கள் எல்லா உலகத்துக்கும் ஆதாரமான காரண காரியமான ஒரு இடம் பெருவெளி. நம்மளுடைய சொந்த ஊர், உங்களுடைய சொந்த ஊரை தான்
இப்போ உங்க சொந்த ஊர் என்ன வருங்கய்யா? வலசான், குளத்தான் வலசு. ஐயாவுக்கு என்ன வயசுங்க? உங்களுக்கு என்ன வயசு? 64. இப்ப 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க ஊர் என்ன? அப்பதான் நீங்க பிறக்கலையே. 64 வயசுக்கு மேல நீங்க கள்ளக்குளத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு வயசானவரா இருந்திருப்பீங்க. அங்க ஒருத்தருக்கு யாரோ கிழவனுக்கு வயசானவர் தாத்தாவா இருந்திருப்பீங்க. அப்ப உங்க ஊர் என்ன? ஒரு கள்ளக்குறிச்சி. அங்க இறந்தீங்க. அடுத்த ஒரு வருஷத்துல இங்க கொத்தான் வளர்த்துக்கு பிறந்துட்டீங்க பிள்ளையா. அதுல இருந்து உங்க அட்ரஸ் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி உங்க அட்ரஸ் அங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு குடும்பத்துல பிறந்தீங்க. அங்க உங்களுக்கு 4 புள்ள 5 குழந்தைகள். அதை ஓடி இருந்தீங்க. அங்க இருந்து திரும்ப கள்ளக்குறிச்சி போறீங்க. கள்ளக்குறிச்சி வந்து இங்க கொத்தான் வளசு. அடுத்து திரும்ப கோயம்புத்தூர்ல பிறந்தீங்க. அது அட்ரஸ் மாறுது. ஆனா நீங்க தான் நீங்க மாறல. உங்களுடைய விலாசம் மாறிட்டே இருக்குது. அப்ப எது உங்க விலாசம்? அந்த விலாசம் தான் பெருவெளி. அதுதான் உங்க சொந்த ஊர். உங்க அட்ரஸ் இங்க மாறிட்டே இருக்கும். உங்க அட்ரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது நம்ம பெருவெளி தான் நம்ம சொந்த ஊர். நம்முடைய எல்லாருக்கும் சொந்த ஒரே ஊர் பெருவெளி தான். அந்த ஊருக்கு போனாதான் நம்ம அட்ரஸ் மாறாது. இங்க இருக்கிற அட்ரஸ் தான் மாறிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் காடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு நீங்க ஓனரு. நீங்க போயிடுங்க, உங்க பிள்ளை ஓனரு, அவரு போயிடுவாரு, உங்க பேர ஓனரு, அவரு வித்தாருன்னா இன்னொருத்தர் ஓனரு. அவரு மாறிட்டே இருப்பாரு. இப்போ நம்ம காடுன்னு எதுவும் கிடையாது, நம்முடைய வீடுன்னு எதுவும் கிடையாது, நம்முடைய மனைவின்னு எதுவும் கிடையாது, நம்முடைய பிள்ளைன்னு எதுவும் கிடையாது, நம்முடைய அப்பான்னு எதுவும் கிடையாது. டெம்பரவரியா ஒரு 50-60 வருஷம் வண்டி ஓடிட்டு. என் ஊரு இது, எங்க ஊர் ஈரோடு. அதுக்கு முன்னாடி உங்க ஊர் கள்ளக்குறிச்சி. அதுக்கு முன்னாடி உங்க ஊர் சான் பிரான்சிஸ்கோ. அதுக்கு முன்னாடி உங்க ஊர் வந்து காசி. அதுக்கு முன்னாடி உங்க ஊர் வந்து கோயம்புத்தூர். உங்க ஊர் தென்காசி. இது ஊர் மாறிட்டே இருக்கு. நமக்கு நம்ம அட்ரஸ்ன்னு நம்ம உண்மையான அட்ரஸை விட்டுட்டு இங்க வந்து திசை மாறிட்டு இருக்கிறோம். நம்ம உலகத்துல திசை மாறிட்டு இருக்கிறோம். உண்மையான அட்ரஸ் அங்க இருக்குது. கடவுள் அதான் ஐயா சொல்றாரு, நீங்க எல்லாம் வாங்க, இங்க வாங்க. எங்க திசை மாறிட்டு எங்க போறீங்க? நம்ம அப்பா அன்னையுமாய் அப்பனுமாய் அருள்கின்ற அருளாளன் இங்க இருக்கின்றான். இங்க வாங்க, சொந்த ஊருக்கு வாங்க. சொந்த ஊர் விட்டுட்டு ஏன் இந்த ஊருக்கு போறீங்க? இந்த ஊர்லாம் மாறிட்டே இருக்கும். இந்த ஊர்ல ஆட்சி மாறும், மழை மாறும், நிலம் மாறும், மனைவி மாறும், பிள்ளைகள் மாறும், சொந்த பந்தம் மாறும், காசு எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. நீங்க அங்க வந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யமன் அங்க வரமாட்டான். இங்க யமன் வந்துடும். நான் இந்த கொத்தான் வளசு எங்க ஊர்ல யமன் வரதில்லை. இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் வருவாரு, வந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்க ஊர்ல இப்ப நாங்க யாருமே சாப்பிடல. ஒருத்தர் 450 வயசு, ஒருத்தர் 500 வயசு, ஒருத்தர் 2000 வருஷம் இருக்கிறாரு. எங்க ஊர்ல யமன் வரமாட்டான். நாங்க கேட்டு போட்டோம், பக்கா கம்யூனிட்டிக்கு கேட்டு. ஒரு திருடன் உள்ள வர மாட்டான் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப ஒரு யமன் உள்ள வர மாட்டான். யமன்லாம் வரதே கிடையாது. வந்தா நான் வந்து அவன் மேல கேஸ் போட்டுருவேன், இந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சொல்ல முடியுங்களா? எதுக்குள்ளார போயிட்டு பதுங்கி இருந்தாலும் தம்பி போது வா தம்பின்னு யமன் கூட்டு போடு. இந்த உலகத்துக்கு அந்த மரணம் உண்டு. ஆனா நம்ம பெருவெளியில போய் வந்தோம்னா அங்க யமன் வரமாட்டார். அங்க யமன் இல்லை. அந்த ஜோதிக்கு யமன் இல்லை. யமனை வென்ற இடம் வட திசை. வடதிசை என்பது யமனை வென்ற இடம். தென் திசை என்பது மரண யமன் ஊருக்கு. இப்ப நம்ம வாழ்றது தென் திசை. நம்ம வாழ்றது தென் திசைன்னு பேர். இந்த உலகத்துக்கு, இந்த உலகமே தென் திசையில இருக்கும். யமனுக்கு உட்பட்ட யமன் இங்க வருவாரு, அவர் இடம் இது. ஆனா யமன் இல்லாத இடம் பாத்தீங்கன்னா வட திசை. அல்ல என்ன சொல்றாரு? வருவார். நீ வட திசைக்கு போயிட்டா யமன் வரமாட்டார். இங்க இருந்தா யமன் வருவாரா? இந்த உலகத்துல வரைக்கும் யமன் வருவார். நீங்க எத்தனை கேட்டட் கம்யூனிட்டியில வாழ்ந்தாலும், கேட்டு போட்டு வாழ்ந்தாலும், பெரிய வீடு கட்டி வாழ்ந்தாலும், பயங்கர சொந்த பந்தத்தோட வாழ்ந்து எவ்வளவு பணபலத்தோட இருந்தாலும் யமன் அந்த இடத்துக்கு வந்துருவார். யமனே வராத ஒரு இடம்னாக்க அது பெருவெளி. அதான் நம்ம வெளி. அதான் நம்ம சொந்த ஊர். நம்ம சொந்த ஊருக்கு போனாங்களா? இல்லை இந்த ஊர்ல இருந்துக்கலாங்களா? நம்ம சொந்த ஊர் போகணும். சொந்த ஊர் போகலாம். இங்க வாதம் வரும், சில யமன் வருவாரு, கோள்கள் வரும், கொரோனா வரும், எல்லாமே வரும். அதனால இங்க எல்லாமே வரும். அப்ப இவெல்லாம் வராத ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். அதான் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருப்பது சொல்லும். எல்லாரும் ஆன்மாக்கள்.
பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஆன்மாக்கள். எல்லா உயிர்களும் ஆன்மா தானே. நம்ம பேரனை நம்ம பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி எல்லா உயிர்களையும் பார்க்கணும். அதுதான் கடவுள் இல்லை. அவங்களும் நம்ம ஊர் சொந்தக்காரங்க தானே. இல்ல உறவா பார்த்தீங்கன்னா உறவுல எதிர்பார்ப்பு இருக்கும், ஆன்மாவில் எதிர்பார்ப்பு இருக்கு. உறவா பார்த்தீங்கன்னா அன்பா பார்ப்பீங்க, ஆனா ஆன்மாவை பார்த்தா கருணையா பார்க்குறீங்க. எல்லா உயிர்களும் கருணையா பார்க்கணும். அன்பு சில இடத்துல ஃபெயிலியர் ஆகிடும். நான் அன்பா பேசுறேன், இவன் அன்பா பேச மாட்டான். கருணையா பார்த்தா அதான் அன்புல எதிர்பார்ப்பு, கருணையில எதிர்பார்ப்பு இல்லை. கருணையில செஞ்சிடணும், நம்ம கருணையாக்கணும், அவ்வளவுதான். அவன் கருணையா நம்மள இல்ல இருக்கலாம், நம்ம அவன் மேல கருணையா இருக்கும். அப்ப கருணை தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். கருணையோடு இருந்தா கடவுளர் உழைப்பு பெறலாம். நம்ம உலகம் பெருவெளி சொந்த ஊர் வந்து கருணைக்கு கருணை, அங்க கருணை பயிர் தான் பண்றாங்க. எல்லாருமே கருணையா தான் இருக்கிறாங்க. இங்கதான் கருணையை வந்து நம்ம பிள்ளை மேல மட்டும் கருணை வந்து மத்தவங்க பிள்ளை மேல கருணை வர மாட்டேன். கருணை நமக்கு இருக்குது. யார் மேல கருணை இருக்குது? நம்ம சொந்தக்காரன், நம்ம பிள்ளைங்க, நம்மளோட சொந்த பந்தத்து மேல கருணை வருது. மற்றவங்க கூட பிள்ளைங்க மேல கருணை வரல. கருத்து தான் சொல்றோம், இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, கருத்து சொல்றோம். கருணையே சிவம், அன்பே சிவம்னு சொன்னது சித்தமா இருக்கும். கருணையே சிவம் என்று சொல்வது வள்ளலாகும். கருணையே சிவம் என பொருள் என காணும் காட்சி. கருணை தான் இங்க சிவம், கருணை தான் பாஸ்போர்ட்டுங்க. வேற கேள்விகள்? வேற சொல்லுங்க, வேற கேள்விகளைங்க. நீங்க ஒரு கேள்வி வைங்க. இல்ல கண்ணுல ஒரு சத்து வந்து விட்டமின் சி தான். விட்டமின் சி சேர்த்தீங்கன்னா கண் பார்வை நல்லா இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குடிச்சீங்கன்னா கண் பார்வை நல்லா வரும். பஞ்சாயத்து தேய்ச்சி குடிச்சா கண் பார்வை நல்லா இருக்கும். உடம்ப குளிர்ச்சியா, லிவரை குளிர்ச்சி வச்சுட்டு கண் பார்வை நல்லா இருக்கும். லிவருடைய டிஸ்பிளே தான் கண்ணு. லிவருடைய டிஸ்பிளே தான். சிபியூ இருக்குது, சிபியோட டிஸ்பிளே தானே மானிட்டரு. அது மாதிரி லிவருடைய டிஸ்பிளே தான் கண்ணு. லிவர் நல்லா வச்சுன்னா கண் நல்லா இருக்கும். கரிசலாங்கண்ணி கண் நல்லா இருக்கும். பிரமி வல்லாரை. மூளையில வேலை பார்க்கக்கூடிய மருந்து எல்லாமே நினைவாற்றல் அதிகமாகும். வல்லாரை பிரமி நினைவாற்றல் அதிகப்படுத்தும். சரிங்களா? ஓகே, சரி, எல்லாம் பெருவேலைக்கு போவோம். பாஸ்போர்ட் எல்லாத்துக்கும் பாஸ் போடுவோம் கண்டிப்பா. எல்லாருமே பெருவெளிக்கு போகணும். இந்த சிறுவெளியிலே இருந்து செத்து மறியாமல் பெருவெளியை போட்டு பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவனை வந்து பிரார்த்திப்போம், முயற்சி பண்ணுவோம். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னா அவ்வளோதான் சொன்னது. நான் என்ன சொன்ன விஷயம், நம்ம என்ன சொன்ன விஷயம் சொல்லுங்க. காது வழியே சூடுனா தான் வருது. அங்க வருங்க, வாயி, மூக்கு, கண்ணு, காது. இந்த தலையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சூடுதான். நான் போச்சுங்க, தலையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சூடுதான். கண்ணு ஏன் கண்ணாடி போடுறோம்? சூடுதான். அது உடம்பு குளிர்ச்சியா வச்சுட்டா சூடுறாய். அடுத்த ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி கட்டுக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாவே காது பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, வாயில புண்ணு பிரச்சனை. வாயில புண்ணு வரும்பாங்க, சூடுதான். அல்சர் சூடுதான். ஸோ அதனால கம்பல்சரி இதை பண்ணுங்க. நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னாக்க, தினசரி ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்களை எழுதி வைங்க, சிந்தனை பண்ண சொன்னேன். 30 நாளைக்கு 30 விஷயங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க, முயற்சி பண்ணுங்க. சன்மார்க்கத்தை பத்தி ஒரு நாளைக்கு ஒரு விஷயம். இன்னைக்கு ஜீவகானத்தை பத்தி நினைக்கிறேன், கருணையா ஏன் இருக்கணும், இதோ வள்ளலார் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி நீங்க காலையில் எழுந்த உடனே நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்க ஒரு படிங்க, அதை பத்தி ஒன்று எழுதி வைங்க ஒரு நோட்ல. வந்து இன்னைக்கு கருணை பத்தி நினைக்கிறேன், இன்னைக்கு வந்து கசாலை சாப்பிட எதை பத்தி நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை நினைங்க. எல்லாத்தையும் நினைக்கணும், ஒண்ணுமே நினைக்காம இருக்கிறத விட ஒரு நாளைக்கு ஒரு விஷயம். 30 நாளைக்கு 30 விஷயம். அப்போ நீங்க அடுத்த வாரம் அடுத்த மாசம் ஒரு நோட்ல இந்த மாசம் 30 நாள் நான் 30 விஷயம் நினைச்சேன். அதை நினைச்சிட்டே உட்கார்ந்துன்னு சொல்லல, ஒரு 5 நிமிஷம் கடவுளை வழிபாடு பண்ணிட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு என்னன்னைக்கு அன்றைய பொழுது எப்பப்பெல்லாம் நீங்க ஓய்வாகிறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த விஷயத்தை பத்தி நினைங்க. அப்போ ஒரு நாளைக்கு 30 விஷயம், ஒரு வருஷத்துக்கு 365 விஷயம். 65 நாள் லீவ் விடுங்க, ஃபங்க்ஷன், தூக்கம். 300 நாள், ஒரு வருஷத்துக்கு 300 சன்மார்க்க விஷயங்களை நீங்க நினைச்சீங்கன்னாக்க சன்மார்க்க உலகத்து பெருவெளிக்கு போறது அதான் வழி. பெருவெளிக்கெல்லாம் இங்க லக்கேஜ் மாதிரி அப்படியே ஒரு பேக்கேஜ் பண்ணி தூக்கிட்டுலாம் போக முடியாது, பார்சல் யாரும் தூக்கிட்டுலாம் போக முடியாது.
இது முழுக்க முழுக்க சன்மார்க்கத்தை அறிவு உள்ளவர்கள் தான் கடவுள் எடுக்கிறார். அறிவற்றவர்களை யாரும் எடுக்கல. நான் ஒரு பாஸ் பண்ண ஒரு 10 பாஸ் ஃப்ரீலாம் கிடையாது. நீங்கள் போனால் நான் ஃப்ரீ இல்லை, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, எந்த ஆஃபரும் கிடையாது. அவங்கவுங்க திருந்தி தான் போகணுங்க. திருந்தணும்னாக்க நமக்கு வந்து சன்மார்க்கமான விஷயங்கள் நம்ம உள்ளத்தில் பதியணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் அதை சிந்தனை பண்ணுங்க. 30 நாளைக்கு 30 விஷயம், ஒரு வருஷத்தில் 300 விஷயம், 10 வருஷத்தில் 3000 விஷயம். 3000 விஷயங்களை நீங்கள் சன்மார்க்கத்தில் நினச்சிங்கன்னா அந்த 3000 விஷயங்கள் உங்கள் உள்ளத்தில் பதிஞ்சு உங்களுக்கு எதிர்காலத்தில் இன்பமோ துன்பமோ வரப்போகுது. நீங்கள் அந்த சன்மார்க்க விஷயங்களோடு அந்த விடயத்தை கையாளணும். இப்போ துன்பம் வருது, திடீர்னு ஒரு நமக்கு இழப்பு வருது, திடீர்னு பார்த்தா ஒரு இழப்பு வந்துச்சு. அந்த இழப்பு எப்படி தாங்கிக்குவீங்க? என்னையா வள்ளலார வணங்கினா இவர் காப்பாற்றலன்னு அப்படிதான் போகுது. ஆனால் அதுக்கு வள்ளலார் சொல்லியிருப்பாரு, அந்த விஷயம் நம்ம சிந்தனை உள்ளத்துல இருந்தா அந்த துன்பத்தையோ அந்த இழப்பையோ நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உங்க சன்மார்க்கம் சொல்லும். அது என்ன சொல்லுதுன்னு நீங்க பதிவு வச்சுக்கணும். 10 வருஷத்துல 3000 விஷயம், அப்ப 20 வருஷத்துல 6000 விஷயம். இப்ப சன்மார்க்கத்தில் எதிர்காலத்தில் இந்த பக்குவம் நீங்க எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு பக்குவத்தோட போறீங்களோ அந்த பக்குவத்தை வச்சுதான் அடுத்த பிறவி பிறக்க போறீங்க. அப்ப அடுத்து பிறக்கும் போது நீங்க ஒரு பக்குவமான குடும்பத்துல பக்குவமா பிறப்பீங்க. அதெல்லாம் சன்மார்க்கத்துல மிக மிக பக்குவத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளணும். பக்குவத்தை உங்களுக்கு எது கொடுக்குனாக்க இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்க எவ்வளவு விஷயங்கள் ஆராய்ச்சி பண்றீங்க, எவ்வளவு விஷயங்கள் ஆய்வு பண்றீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்களை கண்டிப்பா ஒரு நோட்டு வாங்கி எழுதுங்க. நாளைக்கே ஒரு நோட்டு வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம், ஒரு அருட்பா பாடிங்க, ஒரு 10 பாடல ஒரு விஷயம் நோட் பண்ணி. சரிங்களா? செய்யலாமா? செய்யலாங்களா? செய்யலாங்களாமா? சரத்து செய்யலாங்களா? ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பத்தி சிந்தனை பண்றோம், ஒரு நோட்டு வாங்குறோம், ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்துல எழுதுறோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், ஏதோ படிக்கிறோம், ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த விஷயம், இன்னைக்கு ஜீவகாந்தி பத்தி சிந்தனை பண்றோம், நாளைக்கு சதீஷ் வரோம். எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ ஒரு நாளைக்கு ஒரு விஷயம், ஒரு மாசத்துல 30 விஷயம். இப்போ அடுத்த மாசம் வரும்போது ஒவ்வொருத்தவங்க 30 விஷயத்தை பத்தி நீங்க சிந்தனை பண்ணிக்கிறீங்க. அந்த சிந்தனை பண்ண விஷயம் தான் நாளைக்கு நம்மளை வழி நடத்தும். சரிங்களா? முடிச்சுக்கலாமா? ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வந்து சிந்தனை பண்ணலாம். அடுத்து எதுலாம் நமக்கு ஆக்சிஜன் பிராண உணவுகள் சொல்லுவாங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு, இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே குளிர்ச்சியான உணவுகள் எல்லாம், மோர் எல்லாமே உடம்புல சத்துக்கு தான். நிறைய உணவுகள் இல்லை, காய்கறிகள், நிறைய காய்கறி, எல்லா காய்கறியுமே நான் தான் சொன்னேன், நம்ம ஊர்ல விளையிற எல்லா காய்கறியுமே அது சத்து தான். அதுதான் சத்து, சத்து தாங்க, இம்யூனிட்டி பவர் தான். அதுதாங்கய்யா, உங்க தோட்டத்துல எது இதெல்லாம் விளைவிக்கிறீங்களோ அதெல்லாம் சத்து தான். நம்ம பூமியில இந்த தட்பவெட்ப நிலையில முருங்கைக்கீரை சத்து தான். எவ்வளவு கீரை? முருங்கைக்கீரை பயம் சத்து தாங்க. முருங்கைக்கீரை, நம்மளுடைய கேழ்வரகு, ராகியும் முருங்கைக்கீரையும் வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு அடை மாதிரி செஞ்சு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா மிக மிக சத்து உள்ள ஒரு உணவு. அது பெரிய சத்து. அது என்ன ஏன் போடுறீங்க? சும்மா அடைய மாதிரி சத்தானது, மிக ரொம்ப நல்ல கால்சியம், முட்டி வலிக்கு நல்லது, ரத்தம் ஊறும், ரத்தம் அதிகமாக வரும், கால்சியம் அதிகமாக வரும். முருங்கைப்பூ பயங்கரமான சத்து. முருங்கை பிசுனு, முருங்கை பட்டை, முருங்கை காய், முருங்கை விதை பயங்கரமான அணுக்களை கூட்டும், உடம்புல சத்து. முருங்கை விதை, முருங்கைப்பூ, லேகியம், முருங்கைக்கீரை இதெல்லாம் பயம் சத்து தானே. இதை விடவா அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அது மருந்து. முருங்கை விதையா பண்றதா மருந்து. நம்ம வந்து கீரையே காயோட நின்றுக்குங்க. முருங்கை விதை பட்டெல்லாம் பண்றது, பிசெல்லாம் நாங்கள் மருந்தா பண்றோம். அது நாம் வந்து சரிங்களா? சரி, ஓகே, மீண்டும் நம்ம வந்து அடுத்த வாரம் எல்லாம் பார்ப்போம். ஃபாலோ பண்ணுங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.